أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم போன தடவை 928 9:28க்கு என்ன நாம் புரிந்து கொண்டோம் என்பதை கேட்டிருந்தேன். 2 பெண்களும் செல்வராஜும் ஓரளவு நல்லபடி சிந்தித்து பதில் போட்டிருந்தார்கள். நல்ல ஒரு சிந்தனை முன்னேற்றம் அவங்க 3 பேருக்கும். ஒரு வழியாக ஒரு உண்மையை கண்டு கொண்டார்கள். தூய்மை எவ்வளவு முக்கியம், அதற்கு மேல் இணை வைப்பவர்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்பதையும் அந்த மூவரும் புரிந்து கொண்டார்கள். இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் 9:3 சொல்லப்பட்ட விஷயத்தின் அடிப்படையில் இந்த 9:28 அமைந்துள்ளது. நீங்கள் நிறைய தடவை இந்த ஆயத்தை படித்திருப்பீர்கள். எப்படிப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் அதில் சொல்லியிருக்கிறான் என்பதை நீங்கள் சரியாக கவனிக்கவில்லை. இப்ப 9:3 எடுங்கள். படிங்க. அவனுடைய தூதரும் இணை வைப்பவர்களை விட்டும் நிச்சயமாக விலகிக் கொண்டார்கள் என்பதை மாபெரும் ஹஜ்ஜுடைய நாளில் மனிதர்களுக்கு அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் வெளிப்படையாக அறிவிக்கின்றனர். இப்போ எல்லோரும் கவனிங்க. இது யார் சொல்றது? இந்த வார்த்தைய இப்ப 2 வரி படிச்சீங்க. யார் சொல்றது? யார் சொல்றாங்க இந்த வார்த்தைய? நபி ஸல்லல்லாஹு முஹம்மது நபி சொல்றாங்க. கொஞ்சம் கவனிச்சு சொல்லுங்க. யார் சொல்றாங்க இத? ம். அதுதான் சொன்னேன். நம்ம எதையோ படிச்சிருக்கிறோம். இத சொல்ற விஷயம் யாரு சொல்றாங்க? எப்படி சொல்றாங்க? அதுதான் முதல்ல கவனிக்கணும். என்னம்மா ஃபர்தா புரிஞ்சுட்டீங்க? யார் சொல்றாங்க? பரவாயில்லம்மா. பரவாயில்லம்மா. தப்பே கிடையாது. இப்படிதான் ஓதி, ஓதி, ஓதி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் எல்லாத்தையும். எந்த கவலையும் இல்ல. இப்போ அல்லாஹும், அவனுடைய தூதரும் முஷ்ரிக்களை விட்டு முற்றிலும் விலகிக் கொண்டார்கள் என்பதை இந்த ஹஜ்ஜுடைய மாபெரும் நாளில் மனிதர்களுக்கு அளி அறிவிக்கின்றார்கள். வெளிப்படையாக அறிவிக்கின்றார்கள். இத இப்பதான் நீங்க ஹஜ்ஜ பத்தி இன்னைக்கு தான் பார்க்க போறீங்க. இருப்பினும் இந்த ஹஜ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதி தான் உங்களுக்கு சொல்லப் போறேன். மிச்ச பாதிய இந்த மாரி ஒழுங்கா ஓதி புரிஞ்சுக்கிறங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான், அல்லாஹும் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறங்க. நபிய தன் கைவசம் சேர்த்துக்கிட்டான். சேர்த்துக்கிட்டு அல்லாஹ் சொல்ற மக்கள பார்த்து, அல்லாஹும் அவனுடைய தூதரும். வாய தொறக்கல யாரு? நபி எந்த வாயும் தொறக்கல. இப்ப எதுவுமே செய்யல. இப்ப என்ன செய்ய போறான்? அல்லாஹ் என்ன செய்ய போறாங்கோ அது தெரியாது. திடும்னு அவர பிடிச்சுக்கிட்டான். மக்கள் ஓப்பனா சொல்லிட்டான். நானும் அல்லாஹும்
நபி இந்த தூதரும் உங்கள் முஷ்ரிக்கரை விட்டு முழுமையாக விலகிக் கொண்டோம் என்பதை மக்களுக்கு அறிவிச்சிடுறோம். நபி இத எதிர்பார்க்கவே இல்ல. இப்படி சொல்லுவான்ட்டு. அவனே கூப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டான்பா. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இதுதான் ஹஜ்ஜு செய்யக்கூடிய முறை. நீங்கள் ஒவ்வொருவரும் நாம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்துக்கொண்டு, இதோ நானும் இந்த நசீரும், நானும் இந்த செல்வராஜும், நானும் இந்த ஃபரிதாவும் உங்களை விட்டு விலகிக் கொண்டோம் என்று சொல்லணுமா? இந்த மாரி பாக்கியத்த ரசூல் மட்டும்தாம்மா அடைஞ்சாங்க. அவங்க மட்டும்தாம்மா ஹஜ் செஞ்சாங்க. முடிஞ்சது ஹஜ்ஜு. யாருக்கு? ரசூல் அவர்களுக்கு ஹஜ் முடிந்தது. புது விஷயம். உங்களுக்கு சொல்றேன். நிறைய தடவ படிச்சிருப்பீங்க. ஆனா, என்னமோ ஏதோ படிச்சுட்டு போயிட்டீங்க. அதில் இருக்கின்ற விஷயம், இத நாம் செய்ய முடியுமா? இப்போ அவருக்கு நபி முஹம்மதுக்கு இது ஹஜ்ஜுடைய மாபெரும் நாள். அவரை பொறுத்தவரையும் ஹஜ்ஜுல் அக்பர். அன்றைய தினம் என்னைக்கு அவர் அறிவிச்சானோ எல்லா மக்களுக்கு, அது மாபெரும் ஹஜ்ஜுடைய நாள். ஹஜ்ஜுல் அக்பர். இந்த ஹஜ்ஜுல் அக்பர ஒவ்வொருவரும் நாம் தனித்தனியே அடைய வேண்டும். அல்லாஹ் நம்மை பிடித்துக் கொண்டு இந்த உலகத்துக்கு அறிவிக்கணும். இதுதான் ஹஜ். இந்த முடிஞ்சிருச்சு சொல்லிட்டானே, மாபெரும் ஹஜ்ஜுடைய நாள் அவருக்கு ஹஜ். அவர் ஒருவர் தான் இருந்தார். யாரும் கேட்கல. முஷ்ரிக்குக்கும் அங்குள்ள மக்களுக்கும் உபதேசம் செய்தார். யாரும் கேட்கவில்லை. உடனே அல்லாஹ் அறிவிச்சுட்டான், உங்களை விட்டும் முழுமையாக நானும் என்னுடைய தூதரும் விலகிக் கொண்டோம். ஹஜ்ஜு முடிந்தது. மகத்தான ஹஜ்ஜு முடிந்தது. இப்ப நான் சொன்னதுல, புது விஷயத்துல, குர்ஆன்ல இருந்தே உங்களுக்கு காட்டுனேன். உங்க மனசு சரின்னு சொல்லுதா? தவறுன்னு சொல்லுதா? சொல்லுங்க. சார், இது இந்த சூறா அல்லாஹ் தான் முதலாவது ஆரம்பிக்கிறார். ஆமா, வருது. இல்ல நான் அந்த விஷயத்துக்குலாம் இப்ப நான் வரல நான். அது பேசல. நான் பிஸ்மில்லா ஏன் போடல, போட்டு அத பத்தி நான் பேசல. ஹஜ்ஜு எப்படி ஆரம்பமாகின்றது? என்ன மாரி ஹஜ்ஜு ரசூல் செய்தார்? இந்த ஹஜ்ஜு இதான் உண்மையான ஹஜ்ஜு. குர்ஆன் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இப்பொழுது கூறுங்கள், இதை நாம் செய்ய முடியுமா? எப்பொழுது செய்ய முடியும்? முஷ்ரிக்களை விட்டு முழுமையாக நாம் இதுவரை வெளியேறவில்லை. முஷ்ரிக்கோட சேர்ந்துதான் வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கின்றது. அதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. இப்படியாக நம்முடைய வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கும் பொழுது, எப்படி நீங்க இவங்களை விட்டு வெளியேறி தனிமைப்படுத்தப்பட்டு, நீங்க எப்படி எந்த காலத்து ஹஜ்ஜ நீங்க நிறைவேற்றுறது? நல்லா பார்த்துக்கங்க. அவர் எதுவுமே செய்யல. ரசூல் எதுவுமே செய்யல. அல்லாஹ்வே அவரை தன்னோடு சேர்த்துக் கொண்டு மக்களுக்கு அறிவிச்சுட்டான். இதே மாரி இருப்போம்ன்னு. இந்த மாரி தான் இன்னொரு இன்சிடென்ட் அதையும் சொல்லிடுறேன். அவரு வளர்ப்பு மகன் உடைய மனைவியை அவருக்கு கேட்காம எதுவும் கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். திருமணம் பண்ணி வச்சுட்டான் ரசூலுக்கு. தூக்கி வாரி போட்டுருச்சு. இந்த மாரிம்மா நடக்கும். ஊரு போய் என்னை திட்டுவாங்களே. போயும் வளர்த்த மகனுடைய மனைவி போய் கட்டிட்டாரு இவரு.
ஊரெல்லாம் இயேசுமே திட்டுமே எனக்கு. இது அவர் தெரியாம, அவர் கேட்காம ஆண்டவனா எடுத்த முடிவு. பார்த்துக்கிருங்க. இந்த மாரி முடிவு எடுக்கிறதுக்கு நாம் அனைவரும் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். இப்படியும் நடக்கும். இந்த மாரி ஒரு நிலையிலே எல்லாம் விட்டுருவான். இப்படியும் ஆக்கி விட்டுருவான். அந்த மாரி நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா, நீங்க உண்மையிலேயே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். உண்மையிலேயே முழு நம்பிக்கை, ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் இப்படிதான் என் இஷ்டப்படிதான் இருக்குன்னு சொல்லி ஒரே போடு போட்டுருவான். இதாங்க உண்மையான ஈமான் கொண்டவர்கள், ஈமான் கொண்டு சொல்றாங்க. இப்படி இருந்தா தான் நீங்களும் இஸ்லாத்துக்குள்ள நுழைய வைப்பான் அவன். இது அவனா செய்யக்கூடிய காரியமே தவிர, நீங்களே செய்துவிட முடியாது. இதுவரை அப்படி இஸ்லாத்தில் நுழைந்த ஒரு மனிதனும் கிடையாது, ரசூலை தவிர. அதையும் புரிஞ்சுக்கணுங்க. பார்த்துக்கங்க எப்படி போகுதுன்னு பாருங்க. இப்போ குர்ஆன் எப்படி போகுதுன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய செயல் எப்படி போகுதுன்னு பாருங்க. நபி முஹம்மதுடைய செயல், அவர் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. எதற்கும் வாய திறக்கல. சரி, ஆண்டவருடைய செயல் ஒண்ணும் செய்ய முடியாது. இப்போ ஒரு இக்கட்டான, கஷ்டமான சூழ்நிலையில ஆண்டவன் இப்படி ஏற்படுத்தி விட்ட ஹஜ் என்ற முறையிலும், அவருக்கு அந்த அவருடைய மனைவியை நபி திருமணம் வைத்ததும், இவர் கேட்காம செய்ததுதான். இப்படியாக நீங்கள் ரசூலுடைய சரித்திரத்தை முழுமையாக குர்ஆனிலிருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுக்க வேண்டும். உங்களுக்கு 2 விஷயம் சொல்லியிருக்கிறேன், முக்கியமான விஷயம். இப்போ இந்த விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ் மக்கள்ட்ட சொல்லிட்டான். அது சொன்னத குர்ஆன்ல போட்டுட்டான். குர்ஆன்ல நபியே மக்களுக்கு படித்து காட்டும். இந்த விஷயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லும். அவரும் சொல்லிட்டார். எவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான் இத? யாருக்கும் புரியாது. இப்ப ஹஜ் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்களா? ஹஜ்ஜுடைய விஷயம் எப்படி போகுது? பார்த்துக்கிட்டு நல்லா பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த ஹஜ்ஜை நீங்க அல்லாஹ்வுக்காக பூர்ணமாக்க வேண்டும் என்று 2196 சொல்லிட்டான். இதான்பா பூர்ணமாக்குறதுக்கு பேரு. இதான் பூர்ணமாக்குறது. டோட்டலா முழுமையா விலகி விட வேண்டும். இப்போ 928 நிச்சயமாக அல்லாஹ் யார பார்த்து சொல்றான்? மூமின பார்த்து சொல்றான். காஃபிர்கள் அசுத்தமானவர்கள். முஷ்ரிக்குகள் அசுத்தமானவர்கள். இப்போ அந்த முஷ்ரிக்கள பத்தி அல்லாஹ் நமக்கு சொல்லி தர்றான். எப்படிப்பட்டவங்க அவங்க. இப்ப அசுத்தத்திலிருந்து தான் நாம் சுத்தமாக ஆக வேண்டும். நாம் பிறக்கும் பொழுது தூய்மையான எண்ணத்தோட குழந்தையா பிறக்க வைக்கிறோம். பின்னர் உலக விஷயங்கள் அனைத்தும் அவன் கற்றுக்கொள்ளுகிறான். நல்லதையும், கெட்டதையும், எல்லாத்தையும் கத்துக்கிறான். கற்றுக்கொண்டு பெரும்பாலானோர் அந்த கெட்ட வழியிலேயே போயிடுறாங்க. ஒருத்தன் வர்றது கஷ்டமான காரியம். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், தூய்மையானவர்களைத் தவிர இந்த புத்தகத்தை தொட முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்படி தூய்மையாவதற்கு ஆண்டவனுடைய தூய்மை எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இவனைப் பற்றி புரிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். இவனை தெரியாமல் நாம் ஒரு காலும் இந்த உண்மையின் பக்கம் போக முடியாது. ஆகவேதான் உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன், முதலில் அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள். நீங்க கடவுள், தெய்வம்லாம் சொல்றீங்கப்பா. யார நீங்க கடவுள்ன்னு சொல்றீங்க? யார நீங்க ரப்புன்னு சொல்றீங்க? யாரை நீங்கள் தெய்வம் என்று கூறுகின்றீர்கள்? அதாவது காட் என்று கூறுகிறீர்கள் கேள்வி. முக்கியமான கேள்வி. இதற்கு நீங்கள் பதில் சொல்லாதவரை
குர்ஆனை அறிந்து கொள்ள முடியாது. அதற்கு முன்னால் உங்கள் இறைவனை அறிந்து கொள்ளாமல் குர்ஆன் உங்களுக்கு புரியாது. அவன்தான் உங்களுக்கு குர்ஆனை கற்றுத் தருவேன், விளக்கம் சொல்லுவேன், வழியைக் காட்டுவேன் என்று சொல்லிவிட்டான். அவனத் தெரியாம எப்படி நீங்க அறிஞ்சுக்கிருவீங்க? அவன் குடுத்த குர்ஆன எந்த வகையில அவனத் தெரியாம நீங்க எப்படி அறிஞ்சுக்கிருவீங்க? அதையும் இப்ப சொல்லிக் குடுக்குறேன். அதையும் புரிஞ்சுக்கங்க முதல்ல. சொல்லிக் குடுப்பவன் ஆசான் அவன்தான். அவன்தான் கற்றுத் தரக்கூடியவன். அவன்தான் வழியைக் காட்டக்கூடியவன். இப்படி இருக்கும் பட்சத்தில் அவனைத் தெரியாத நிலையில் எப்படி நீங்கள் குர்ஆனை அறிந்து கொள்வீர்கள், புரிந்து கொள்வீர்கள், செயல்படுத்துவீர்கள்? இதுதான் முக்கியமான விஷயம். நன்றாக யோசித்துப் பாருங்கள். குர்ஆனை ஓதும் முறை ஒழுங்கா புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாரி தான் ஒவ்வொரு விஷயத்திலயும் உங்களை தூய்மைப்படுத்தான் நாடியவர்களை அவன் தூய்மைப்படுத்துவானே தவிர, நீங்களாக நான் தூய்மையாகிவிட்டேன் என்று சொல்ல முடியாது என்று அல்லாஹ் 4:49 சொல்லிவிட்டான். இப்படி இருக்கும் பொழுதுதான், எப்படி அல்லாஹ் ரசூலை சேர்த்துக்கொண்டு, நாங்கள் உங்களை விட்டு ஒதுங்கி விட்டோம் என்று உலகத்துக்கு அறிவிச்சானோ, அதே மாரி உங்களை நான் இந்த மனிதனை தூய்மையாக்கி விட்டேன் என்று அறிவிப்பான். இந்த பாக்கியத்தை அடைஞ்சவன் மட்டும் தான் என்ன அர்த்தம்ன்னு கேட்டா, தன் நாடியவர்களை அவன் தூய்மைப்படுத்துகிறான். அவர் தங்களைத் தாங்களே தூய்மையானவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றார்கள். அப்படி அல்ல. அல்லாஹ் தன் நாடியவர்களை தூய்மைப்படுத்துகிறான். தன் நாடிய அந்த முஹம்மதை தன்னுடன் சேர்த்துக்கொண்டு, உங்களை விட்டு விலகிக் கொண்டோம் என்று அல்லாஹ் அறிவிக்கின்றான். அதேபோல் தான் நீங்கள், நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வின் வாயிலிருந்து வரவேண்டும். இந்த பெண் தூய்மையான பெண். இந்த ஆண் தூய்மையான ஆண் என்று அல்லாஹ் இதுதான் தூய்மையாக அடையக்கூடிய நிகழ்ச்சியாகும் ஒவ்வொருவனுக்கும். அவன்தான் இந்த குர்ஆனை தொடுவதற்கும், திறப்பதற்கும், ஓதுவதற்கும், புரிந்து கொள்வதற்கும், தன் வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவனாகவும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவன் ஆவான். இப்போ முஷ்ரிக்குகள் சுத்தமானவர்கள். இந்த முஷ்ரிக்குகள் விஷயத்தில் அல்லாஹ் கடுமையாக இருக்கின்றான். மன்னிக்கவே மாட்டேன். எனக்கு யார் இணை வைக்கிறாங்களோ, என்னைத் தவிர வேறு நாயன், கடவுள், தெய்வம், ரப் கிடையாது என்று சொல்லியிருக்க, எனக்கு ஒருவனை இணையாக, ஒரு பொருளை இணையாக, மற்ற வேறு எதனையும் இணையாக்கி வைக்காமல் இருக்கின்றானோ, அவனைத் தவிர மன்னிக்கவே மாட்டேன், மற்றவரை மன்னிக்க மாட்டேன் என்று கூறிவிட்டான். இந்த மாதிரி இந்த இறைவன் சொல்றேன், இப்ப இறைவன நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சொல்லக்கூடிய இறைவன், கடவுள், தெய்வம் வேறு இருக்கின்றதா என்றுதான் இப்பொழுது கேள்வி. இந்த மாரி அல்லாஹ் சொல்லுகின்றானே, மன்னிக்க மாட்டேன், கடுமையான தண்டனை கொடுப்பேன் என்று சொல்றானே, இந்த மாரி மற்ற தெய்வங்கள் அவரவர் புத்தகத்தில் இவ்வாறு சொல்லியிருக்கின்றனவா? இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த மாரி ஸ்டேட்மெண்ட். இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல என்னென்னலாம் சொல்லியிருக்கின்றானோ, இதேபோல் மற்ற தெய்வமோ, கடவுளோ சொல்லியிருக்கின்றதா அவர்கள் புத்தகத்தில் என்றுதான் நான் கேட்கின்றேன். அப்படி இல்ல சார். சொல்லியிருக்க மாட்டேன். என்னம்மா? சொல்லுங்க. இல்ல சார். அதாவது சார் இப்போ இது புத்தகம்னு சொல்லி இத மட்டும் தான் சொல்றான். அந்த மாரி எந்த புக்லயும் இல்லையே. இப்போ மத்ததெல்லாம் அது புத்தகம் இல்ல அப்படின்னு தானே வரும் சார். வேதம், புத்தகம், குர்ஆன் இது இப்படி இருக்குது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிருவோம். இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த புத்தகத்தில், தௌராத்தில் இவங்க இஸ்ரேல் மக்கள் சொல்லுகின்றார்களா, இதுதான் கடவுள் என்று சொல்லுகின்றார்களா கேட்கிறேன்.
எதை கடவுள் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். நம் இன்ஜீல் நம்ம கிறிஸ்தவ புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டா, அதுல நான் தான் கடவுள்ன்னு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? எத அங்கு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள்? எந்த விஷயத்தை, யாரை கடவுள் என்று குறிப்பிடுகிறார்கள்? இப்ப கடவுள பத்தி அறிஞ்சுக்கிறத தான் பேசிட்டு இருக்கிறோம். கடவுள அறிஞ்சுக்கணும். யார் உண்மையான கடவுள நம்ம கண்டுபிடிக்கணும். அது உண்மையான கடவுள கண்டுபிடிச்ச பிறகுதான், அந்த கடவுள் சொல்லுகின்ற பேச்சை நாம் செயல்படுத்த முடியும். அதுவரையும் தெரியாமல் எதுவுமே செய்ய முடியாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப உண்மையான கடவுளை கண்டுபிடிக்காத வரை, கடவுள், கடவுள், கடவுள்னு சொல்வது என்ன லாபம்? என்ன அர்த்தம்? எல்லா மதத்தினரையும் தான் நான் கேட்கின்றேன், சொல்லுகின்றேன். கடவுளை தெரியாமல் எப்படி கடவுள் என்று சொல்லுகின்றேன்? இவன் தான் கடவுள் என்று உங்களுக்கு ஊர்ஜிதப்படுத்தாமல், எப்படி நீங்கள் கடவுளை தெரியாமல், எப்படி நீங்க கடவுளை நீங்கள் கடவுள் என்று சொல்லுகின்றீர்கள்? தெரியாமல் எதை பேசுகின்றீர்கள்? கடவுள் உங்களுக்கு அறிவித்த விஷயங்கள் என்ன? ஒவ்வொரு மதத்தினரும் கடவுள் என்று சொல்லுகின்றார்கள். அந்தந்த கடவுள் சொல்லிய உபதேசம், மக்களுக்கு உபதேசம் என்ன? மக்களுக்கு சொல்லிய உபதேசம் என்ன? இதுதான் இப்பொழுது கேள்வி. என்ன சொல்லுகின்றீர்கள்? இப்போ இந்த குர்ஆன் எடுத்துக்கிட்டா, எல்லா விஷயம் இந்த கடவுள் என்கின்ற அல்லாஹ் என்கின்ற இறைவன் சொல்லிவிட்டான். என்னென்ன செய்யணும்? தன்னை பற்றியும் சொல்லிட்டான். உங்களுக்கு நீங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறையும் அல்லாஹ் அறிவித்து விட்டான். அதேபோல் மற்ற புத்தகங்கள் இருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் புத்தகங்கள் இருக்கின்றன. வேத புத்தகங்கள் இருக்கின்றன. அந்தந்த புத்தகங்கள் என்ன சொல்லுகின்றன என்றுதான் இப்பொழுது கேள்வி. நான் படித்தது கிடையாது. படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்த மதத்திலும் அந்த புக் படிச்சிருப்பாங்க. அவங்க தாராளமா சொல்லலாம். இதே மாரி இவர் தான் கடவுள். அதை உண்மைப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கணும். இதுதான் கடவுள், உண்மையான கடவுள் என்ற உண்மையை உண்மைப்படுத்தக்கூடியதா இருக்க வேண்டும். நிரூபிக்க வேண்டும். இதுதான் நிரூபிக்க வேண்டும். நிரூபிக்காமலும், தெரியாமலும் சும்மா வெறுமனே கடவுள், கடவுள், தெய்வம், தெய்வம், ரப்பு, ரப்பு, இறைவன், இறைவன் சொல்லி எந்த லாபம் கிடையாது. அப்ப ஒண்ணும் தெரியாம நீ யார வணங்குற? யார கும்பிடுற? யார ஆராதனை செய்யற? தெரியாம என்ன விஷயம்? என்ன பிரயோஜனம்? இதனால சொல்றேன், எல்லோரும் எல்லா மனிதர்களும் கடவுள் ஒண்ணு இருந்தான்டா, இருக்கிறான் என்று உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தால், அவன் யார்? அவன் யார் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் நிரூபிக்க வேண்டும். இது இல்லாமல் செய்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது. உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ அசுத்தமானவர்கள் என்று இங்கு குறிப்பிடுகின்றார். அப்படி மற்ற புத்தகங்கள் இந்த இணை வைப்பவர்கள் அசுத்தமானவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றதா? இந்த மாரி வார்த்தை இருக்கின்றதா? ஓப்பனா சொல்லிட்டான். யாரு? அல்லாஹ் ஓப்பனா சொல்லிட்டான். இதே மாரி மற்ற புத்தகங்களிலும் முஷ்ரிக்குகள், இணை வைப்பவர்கள் என்று யாரை குறிப்பிடுகிறான்? யாருக்காக இணை வைக்கிறார்கள் என்ற விஷயமும் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். எல்லாமே குர்ஆனில் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. மத்த கித்தாபில், மத்த புத்தகங்கள் இது இருக்கின்றதா என்றுதான் நம்முடைய கேள்வி. இப்போ நம்ம குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறோம்ப்பா. ஓதிக்கிட்டு என்னப்பா கண்டுபிடிச்சோமா இறைவன? நாம் இப்ப குறைஞ்சது 2 வருஷம் ஓதிட்டு இருக்கிறோம். இவன் தான் அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் என்பதை நாம் ஊர்ஜிதமாக அறிந்து கொண்டோமா? இதுவரை புரிந்து கொண்டோமா? தெரிந்து கொண்டோமா? சொல்லுங்க. இப்ப யாராவது கேட்டா, அடிச்சு நிரூபிச்சு சொல்லுவீங்களா? அல்லாஹ் தான் உண்மையான இறைவன்ங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவு நமக்கு இப்ப இருக்கின்றதா? எந்த வகையில் நாம் புரிந்து கொண்டோம் இந்த அல்லாஹை?
இப்படியாக அவன் உருவம் இல்லன்னு இது ஒண்ணு தான் போட்டு மத்தெல்லாம் உருவத்த காட்டிட்டாங்க. எல்லாருக்கும் மனித உருவத்த காட்டிட்டாங்க. நாம எல்லாம் பார்த்துட்டோம். எல்லா கடவுளும் பேர போட்டு மனித உருவத்த பார்த்துட்டோம். எல்லாம் மனித உருவத்துல இருக்கிறாங்க. எல்லா கடவுளும் மனித உருவத்த இது மட்டும் உருவம் கிடையாதுன்னு சொல்றோம். எனக்கு பார்க்கவே முடியாதுன்னு சொல்றோம். எது உண்மை? அது உண்மையா? இது உண்மையா? அந்த வாக்கியங்கள் சரியா? அல்லது அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த குர்ஆன் சொல்லும் வாக்கியங்கள் சரியா? என்று தான் சரிபார்த்து, எது உண்மை என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். ஓதி கண்டுபிடிச்சு நீங்க நிரூபிக்க மத்தவங்க சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல. தானே இது சொல்லு கரெக்ட் தான். இது உண்மைதான். இப்படிதான் இருப்பான். அல்லாஹ் என்ன இப்படிதான் இருக்க முடியும். அவனுக்கு உருவம் கிடையாது தான் என்று நீங்கள் உண்மைக்கு புறம்பாக போகாமல், உண்மையை சொன்ன உண்மை உறுதிப்படுத்த வேண்டும். உண்மைப்படுத்த வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அது குர்ஆனில். உண்மையை கொண்டு வந்தவரும், அது உண்மை என்றே ஏற்பவரும், இவர்கள் தான் முத்தகீன்கள். முத்தகீன்கள் டிகிரி அந்த அறிவு யார் பெற்றார்கள்? அல்லாஹ்விடம் பெற்றார்களோ, அவர்கள் மட்டும் தான் இது உண்மைதான் என்று கூற முடியும். மற்றவர்களால் முடியாது என்று அர்த்தம். இப்பொழுது தூய்மையானவர்கள் விஷயத்த தனி விஷயம். இது முஷ்ரிக் விஷயம் தனி விஷயம். தூய்மை விஷயம் வேற. முஷ்ரிக் விஷயம். முஷ்ரிக் என்றால் இணை வைப்பவர்கள். இது விஷயம் வேற. இப்ப அல்லாஹ் சொல்றான், இவ்வாண்டிற்கு பின்னர் முஷ்ரிக்கள் மஸ்ஜில் ஹராமை நெருங்கக் கூடாது. நம்மை பொறுத்தவரை 12 மாதங்கள்னு சொல்லிட்டா 9:36ல அவற்றில் 4 ஹுருமன் ஆகும். 4 தான் சொன்னானே தவிர, எந்த மாதங்கள் 4ன்னு அவன் பேரு சொல்ல 4 ஹுருமன். இதிலிருந்து தான் நான் உங்களுக்கு சொல்றேன், மாதத்துக்கு பெயர் வைக்கவில்லை, பெயர் தேவையில்லை என்று இதிலிருந்து ஒரு அர்த்தம் கிடைக்கிறது என்று சொல்லியிருந்தேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. 12 மாதங்கள் தான். உலகம் ஆரம்பத்திலிருந்து அவன் ஏற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அதில் 4 அப்ப ஹுருமன் வந்துச்சு. அதில் 4 ஹுருமன் ஆகும். எந்த 4? எந்த 4 நீங்க ஹுருமன் என்று ஹுருமன் ஃபர்ஸ்ட் அர்த்தம் தெரியாது தம்பி. இந்த 4ன்னு சொல்லிட்டானே, எந்த 4? எந்த 4? அப்போ ஹுருமன் நமக்கு தெரியாது. எந்த மாதத்துக்கும் பேரும் தெரியாது. கிடையாது. எப்படி 4 நீங்க கண்டுபிடிப்பீங்க? அது என்ன விஷயம்னு தெரியாது. அப்புறம் பார்த்துக்குருவோம். இப்போ அதில் 4 ஹுருமன். இப்போ இத சொல்ற ஆண்டவன், அந்த இவ்வாண்டிற்கு பின்னர், இந்த வருஷத்துல எது முதல் மாசம் எது? கடைசி மாசம் எது? என்று தெரியாது. அது நடுவுல உள்ள 2ஆம் மாசமா, 5ஆம் மாசம் 10 எதுவுமே தெரியாது. இவ்வாண்டிற்கு பின்னர். இப்ப நம்மள பொறுத்தவரையும், இப்ப ஹஜ் செய்ய வச்சுக்கங்க. ஹஜ்ஜுக்கு மாதங்கள்னு குறிப்பிட்டா 2ல 197 ஹஜ்ஜுக்குரிய மாதங்கள், மாதங்கள் அவன் சொல்லிட்டு மாதம்னு சொல்லிட்ட மாதங்கள். தேர்ஃபோர் 2, 2க்கு மேல மாதங்கள் தான். எப்படி மாதத்த கணக்கிடுறது? நீங்க என்னைக்கு ஹஜ் செய்ய போறீங்களோ, அன்னையிலேருந்து மாதம் ஆரம்பிக்குது. இப்ப இன்னைக்கு ஒரு ஹஜ் செய்ய போறார். இன்னைக்கு பிறை எத்தனைன்னு பார்த்துக்கிருங்க. இப்ப 2வது பிறையா, 5வது பிறையா, 10வது பிறையான்னு பார்த்துக்கிருங்க. இந்த 10 இன்னைக்கு பிறை 10ன்னா, நிலா 10ன்னா, அடுத்த மாசம் 10 வரையும் 1 மாசம் ஆயிருச்சு. அப்புறம் 11லேருந்து அடுத்த மாசம் 10 வரையும் 2 மாசம் வந்துருச்சு. இப்படிதான் மாத கணக்கீடு செய்து கொள்ளுங்கள். சந்திரன் படி சொல்றேன். நீங்க ஹஜ்ஜுக்கு மாதம் இதான் ஹஜ்ஜுடைய மாதம் எழுதி வச்சு வருஷம் வருஷம் எழுதி வச்சாச்சு. ஹஜ் எழுதி வச்சாச்சு. இதான் ரமலான் எழுதிட்டீங்க. இதெல்லாம் அல்லாஹ் இது ரசூல் கதை கிடையாது. அப்படின்னு அப்பயே சொல்லியிருப்பாங்க. இந்த மாசம் ரமலான் மாசம், இந்த மாசம் ஹஜ்ஜுன்னு சொல்லியிருப்பாங்க. எதுவுமே சொல்லல. மாதங்கள்னு சொல்லி எத்தனை மாதங்கள்னு சொல்லல. குருமன்னு சொல்லிட்டு 4 மாதங்கள் இத சொல்லியிருக்கிறான். இப்படியா சில இதுல நம்பர் சொல்லியிருக்கிறான். சரி நம்பர் சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க கண்ணால படிச்சு எல்லாம் படிச்சுக்கிறீங்க. இப்ப எதை நீங்க நிரூபிப்பீங்க? இவ்வாண்டிற்கு பின்னர். இப்போ 2 பேர் சொல்லியிருந்தாங்க. பதில் போட்டிருந்தாங்க.
இவ்வாண்டிற்கு பின்னர்டா இதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா, முஷ்ரிக்குகளோட வியாபாரம் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. யார் ஈமான் கொண்டாங்களோ, அவங்க முஷ்ரிக்க விட்டு விலகிருன்னுட்டு இப்ப சொல்லியிருக்கிறான் ஹஜ்ஜுடைய சமயத்துல ஓப்பன் டிக்ளேர் பண்ணிடுறேன். இனி உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது என்று வெளிப்படையாக மக்களுக்கு அறிவிச்சுட்டீங்க. அறிவிச்ச பிறகு இனி அவர்கள் எந்த வியாபாரமோ எதுவுமே கிடையாது. அப்படி நீங்கள் இந்த ஆண்டிற்கு பின்னர் இதோட முடிச்சுக்கிறங்க. உங்க பிசினஸ் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறங்க. இனி எந்த பிசினஸ் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வ புரிஞ்சுக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனி டைரக்ட்டா வேண்டியதெல்லாம் அல்லாஹ்ட்டேருந்து கேட்டு வாங்கிக்கிறங்க. இனி உங்க வியாபாரம் பண்ண தேவையில்லை என்று அர்த்தமாகிறது. நல்லவனா இருந்தாலும் சரி, தீயவனாக இருந்தாலும் சரி, வியாபாரத்தை டோட்டலா அவங்கள்ட்ட இந்த கனெக்ஷன நீங்க விடுபட்டு விட வேண்டும். ரசூல் எந்த வியாபாரமும் எந்த முஷ்ரிக்குடன் சேர்ந்து பண்ணவில்லை. இதிலிருந்து நாம் இப்படி அர்த்தம் கிடைக்கின்றது. நாம் ரசூலை பின்பற்ற வேண்டும் என்றால் இப்படிதான் முடிவு எடுக்க வேண்டும். இப்போ நேத்து வரை ஒரு முஷ்ரிக்கோட சேர்ந்து வியாபாரம் பண்றீங்கப்பா. நல்லபடியா போயிட்டு இருக்குதுப்பா. இந்த அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துருச்சு. முஷ்ரிக் விட்டு விலகின்னு வந்துருச்சு. இப்ப விலகுனா, அந்த ஆள கட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. உனக்கு எங்க பிசினஸ் வேண்டாம்ப்பா. இத்தோட முடிச்சு. நல்லவனா இருப்பான். நல்லா இருந்தாலும் சரி, வேண்டாம் என்று முடிவு எடுத்துடுறீங்க. இப்ப முடிவு எடுத்தா, என்ன சொல்றான் ஆண்டவன்? எங்க வறுமை வந்து விடுமோ என்று நீங்க அஞ்ச வேண்டாம். இப்போ அந்த பிசினஸ் போச்சுப்பா. வியாபாரம் நின்று போயிருச்சு. வருமானம் நின்று போயிருச்சு. சரியா? முஷ்ரிக்கோட வியாபாரம் பண்ணிட்டுருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துருச்சு. உண்மையான மூமினா இருந்தான்டா, அவன் முஷ்ரிக்க விட்டு விலகிருவான். விலகுனா, நேத்து வரை வந்த வருமானம் உடனே ஸ்டாப் ஆயிருச்சு. உடனே என்ன ஆகும்? கையில காசு இல்லாட்டியும் வறுமை. கையில காசு இல்லாத நிலைமை ஆகிவிடும் என்று பயப்படாதீர்கள்ன்னு அல்லாஹ் ஸ்டேட்மெண்ட்ல சொல்றான். படிக்குமா அத? 9:28 படிங்க. கொஞ்சம் ஸ்கேர்ல மியூட்ல ஆ, ஆ. நம்பிக்கை கொண்டவர்களே, நிச்சயமாக இணை வைத்து வணங்குவோர் அசுத்தமானவர்களே. ஆதலால் அவர்களின் இவ்வாண்டிற்கு பின்னர் மஸ்ஜிதுல் ஹராம் அவர்கள் நெருங்கக்கூடாது. வறுமை வந்து விடுமோ என்று நீங்கள் பயந்தீர்களாயின், அல்லாஹ் நாடினால் அவன் அதிசீக்கிரம் அவன் தன் அருளால் உங்களை செல்வந்தர்களாக்கி விடுவான். பாத்தீங்களா? இப்ப அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறான். என்ன வாக்களிக்கிறான்? எங்க இப்ப பிசினஸ் நடந்துட்டு இருந்துச்சே, இப்ப இங்க கட் பண்ணிட்டோமே, எங்க நமக்கு வருமானம் வரப்போகுது, இன்னும் போயிருமே என்று உங்களுக்கு பயம் பிடித்துக் கொள்ளும். இப்ப அல்லாஹ் அந்த மனிதருக்கு வாக்களிக்கின்றான். அந்த மனிதன் வாக்களிக்கின்றான். அது சீக்கிரத்தை உங்களை செல்வந்தர் ஆக்கிவிடும். இந்த வார்த்தைய யார் நம்புவார்கள் என்றால், நீங்களும் நானும் நம்பிற மாட்டோம். அல்லாவும் முஹம்மதும் சேர்ந்து டிக்ளேர் பண்றாங்க. மக்கள் சொல்றாங்கல்ல, ஓப்பனா சொல்றாங்கல்ல, விலகிக் கொண்டோம். அதே மாரி நீ விலகிக் கொண்டால், உங்களுக்கு இந்த பயம் வராது. பயம் வராது. எங்க ஆணவம் தட்டும். நம்ம உணவு வானத்தில் இருக்கிறது. அல்லாஹ் தெரிஞ்சு சொல்றான். அது நடக்கும். அதனால வறுமை வந்துவிடுமோ என்று பயந்து, இவர்களுடன் சேர்ந்து நடக்கும் வாணிபம், வியாபாரத்தை விட்டுவிட வேண்டாம் என்று நீங்க எண்ண வேண்டாம். விட்டு விடுங்கள். ஒதுங்கி விடுங்கள். வேண்டாம். எனக்கு முஷ்ரிக்கள் கண்டா எனக்கு பிடிக்காது. இணை வைப்பவர்கள் வேண்டாம். அவங்களோட எந்த கனெக்ஷன் வேண்டாம். முழுமையா என்னை நம்பி வரக்கூடிய மக்களை தான் நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இவ்வளவு விஷயம் படிப்படியா ஹஜ் செய்வதற்கு முன்ன இந்த மாரிலாம் வந்துட்டு சொல்லியிருக்கிறான். என்ன இப்படி சொல்றான்? எப்படி ஹஜ் பண்றது? பண்ணிட்டா அத்தோட கட் ஆயிருமே! பிசினஸ் கட் ஆயிருமே! வருமானம் போயிரும். இப்படிலாம் என்ன வரும் உங்களுக்கு? இதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி, ஓவர்லுக் பண்ணி வர்றதுக்கு தான் இந்த ஹஜ் தேவைப்படுதுப்பா. உண்மையிலேயே நீ அல்லாஹ் மீது ஈமான் கொண்டுள்ளவனா இருக்கின்றாயா? இல்லையா? என்பதை அறிந்து கொள்வதற்காக ஹஜ்ஜை அவன் ஏற்படுத்தி வைத்தான்.
அந்த ஹஜ்ஜை ஒரு சத்தம் வந்துட்டு இருக்கு மேடம். ஒரு சத்தம் பார்த்துக்கங்கம்மா. அதுக்காக தான் நான் சொல்றேன். இந்த ஹஜ்ஜை வைத்து தான் நான் உங்கள சரிபார்க்கப் போகின்றேன். உண்மையிலேயே நீ ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவனா? இல்லையா? இந்த குர்ஆன் மீது நம்பிக்கை கொண்டியா? இல்லையான்னு பார்ப்பதற்கு ஹஜ்ஜு தேவைப்படுகிறது. இது ஒரு மகத்தான செயல். இந்த செயலில் வெற்றி பெறுபவர்கள் நிச்சயமாக அவர்கள் சொர்க்கம் செல்லக்கூடியவர் வேறு யாரும் கிடையாது. நிச்சயமா சொர்க்கம் உண்டு. முற்றிலும் ஒதுங்கிவிட்டார்கள். இப்பொழுது புரிந்து கொள்வீர்கள். இந்த முஷ்ரிக்கை விட்டு என்னைக்கு ஒதுங்கிட்டீங்களோ, அப்பமே நீங்க உலக விவகாரங்கள், உலக ஆசைகள், உலக எண்ணங்கள், ஆசாபாசங்கள் அனைத்தும் விட்டு நீங்க ஒதுங்கி விட்டீர்கள் என்று அர்த்தம். அல்லாஹ்வுடன் முழுமையாக இணைந்து விட்டீர்கள் என்றார். இதுதான் ஹஜ்ஜு ஒவ்வொருத்தருக்கும் கடமையாக்கப்பட்டு விட்டது. ஹஜ்ஜு ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமையாக்கப்பட்டு விட்டது. இத செய்தவர்கள் ஒருவரும் கிடையாது என்று நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வந்து கொண்டிருக்கின்றேன். இன்னைக்கு தான் அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்றேன். என்ன காரணம் செய்ய முடியாது, செய்தது கிடையாதுன்னு சொல்றேன். அப்படி செய்தவர்கள், முற்றிலும் துறந்தவர்கள் நபி இப்ராஹிம். இப்ராஹிம் செய்த பின்னர் தான் ஆண்டவன் அல்லாஹ் இந்த விஷயம் தான் ஹஜ்ஜிப்பா இது மக்களுக்கு அறிவிப்பீராகன்னு சொல்ற. ஃபர்ஸ்ட் டைம் நூஹு, ஹூத், இந்த நபிமார்கள் எல்லாம் வந்த பிறகு கடைசியாக இப்ராஹிம் கிட்ட தான் ஹஜ்ஜே ஆரம்பிக்குது. அதுக்கு முந்தி 4 நபிமார்கள் ஹஜ் செய்யல. இப்ப ஹஜ்ஜ மக்களுக்கு அறிவிக்கிறான் இப்ராஹிம் நபி மூலமாக அல்லாஹ். இவர் செயலை பார்த்து நபி இப்ராஹிமுடைய செயலை பார்த்து, இவர்தான் சரியான ஆள் ஹஜ் செய்வதற்கு. ஹஜ்ஜுன்னு விஷயம் அல்லாஹ்க்கு தேவைப்படுது. அது தானாக ஒருத்தன் செஞ்சு காட்டணும். செஞ்சு காட்டிய பிறகுதான் அந்த ஹஜ்ஜாக அது உருமாறும். அல்லாஹ் சரி இப்படி செய்யணும், அப்படி செய்ய விட்டு போகணும், நான் உனக்கு பிடிச்சுக்கிட்டு சொல்ல போறேன். அப்படி பேச்சு கிடையாது. ஒருத்தனே வந்து விஷயத்த புரிஞ்சு, இத விட்டு டோட்டலா முழுமையாக விட்டுறணும்னு என்ன வந்து அத செயல்படுத்தி காட்டுறானே, அப்படி செயல்படுத்தி காட்டியவர் தான் நபி இப்ராஹிம். இப்ராஹிமுடைய செயலை பார்த்து, இப்ராஹிமே மக்களுக்கு ஹஜ்ஜை மக்களுக்கு அறிவிப்பீராக. இந்த விஷயத்தை மக்கள் இன்னையிலேருந்து செய்ய ஆரம்பிக்கணும் என்று ஃபர்ஸ்ட் டைம் ஹஜ் உண்டாகுது. அதுக்கு முந்தி ஹஜ்ஜே கிடையாது. அப்படி இப்ராஹிம் நபி செஞ்ச ஹஜ்ஜை பூர்ணமாக்கியது நபி முஹம்மது அவர்கள். ஈசா நபி ஹஜ் செய்தார்களா? இல்லையா? என்பதை நாம் இனிதான் குர்ஆன ஓதி, ஓதி ஒழுங்கா புரிந்து, அவர் விஷயத்தெல்லாம் ஒழுங்கா எடுத்து பார்த்து, ஆமா இந்த விஷயத்தில் ஈசா ஹஜ் செய்திருக்கிறார். இந்த விஷயத்தில் மூசா ஹஜ் செய்திருக்கின்றார் என்று நாம் முடிவுக்கு வர வேண்டுமே தவிர, இவர்கள் செய்யவில்லை என்று நாம் முடிவுக்கு வந்துவிட முடியாது. ரசூல் செஞ்ச மாரி, இப்ராஹிம் நபி செய்த மாதிரி, ஹஜ்ஜை யார் செய்திருக்கிறார் என்று தான் நாம் கவனித்து முடிவெடுக்க வேண்டுமே தவிர, மத்த நபிமார்கள் செய்யவில்லை. இப்ராஹிமும், லூத்தும், முஹம்மது நபி தான் செஞ்சாங்க. நம்ம முடிவெடுக்க முடியாது. ஏன்னா அவங்கள பத்தி தான் குர்ஆன் போட்டிருக்கிறதுனால நான் பேசுறோம். அதுக்காக தப்பா எந்த நபியும் தப்பா முடிவெடுக்கக் கூடாது. ஒவ்வொருத்தரையும் பத்தி அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லியிருக்கிறான். அந்த விஷயத்த எடுத்து தான் இது இந்த விஷயத்தில் அவர் முற்றிலும் இந்த விஷயம் செஞ்சிருக்கிறாங்க. இது அழகான முறையில செஞ்சிருக்கிறாங்க. தியாகம் பண்ணியிருக்கிறாங்கன்னு நம்ம முடிவெடுக்கணும். இப்போ குர்ஆன ஓதிட்டு வந்துட்டு இருக்கிறோம். எங்க வருமானம் போயிருமோ என்று பயந்தால், அல்லாஹ் உங்களை சீக்கிரத்தில் செல்வந்தராகவும் ஆக்கி வைப்பான் என்று அல்லாஹ்வே இப்பொழுது சொல்லுகின்றான். இந்த வார்த்தையை நம்பி தான் 9:3 பிரகாரத்துக்கு ரெடியா இருக்கிறோம். 9:28 முழுமையாக நம்பி 9:3 நமக்கு ஏற்படுவதற்கு தயாராக இருக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? 9:28 ஒழுங்கா புடிச்சு, சரிப்பா செய்வோம்ப்பா, அல்லாஹ் இருக்கிறான்ப்பா, அல்லாஹ் காப்பாத்துவான்ப்பா
என்ற முழு நம்பிக்கை ஏற்பட்டு 9:03க்கு நான் தயார் இருக்கிறேன் யா அல்லாஹ் என்று நாம் முடிவெடுக்க வேண்டும். சரியா சொல்லு சரியா? புரியுதா? புரியலையா? புரியுதுங்க. மெதுவா யோசிச்சு பாருங்க. நான் சொன்னதுக்காக சொல்றாதீங்க. நீங்க தனியா ஓத வேண்டிய எக்கச்சக்கமா ஓத வேண்டிய காலம். நேரத்த வீணாக்காம இந்த மாரி ஒரு பெரும் சூழ்நிலை உருவாகுதே, இப்பதான் உங்களுக்கு தெரியுது. இன்னைக்கு தான் தெரியுது. இப்படியுமா ஹஜ் செய்யணும்னு இன்னைக்கு தான் தெரியும். எப்படி ஹஜ்ஜ செய்ய வேண்டும், அந்த முறைக்கு நீங்க எப்படி தயாராக வேண்டும் என்ற புது விஷயத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். 2 வருஷமா, 3 வருஷம் சொல்லிட்டே இருக்கிறேன். ஹஜ்ஜுன்னா என்னன்னு தெரியாது, தெரியாது. இது செய்ததுக்கு எவனும் கிடையாது. செய்றதுக்கு எவன் லாயக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டே இருக்கிறேன். சொல்லிட்டே இருந்துக்கிறத நீங்க அத பத்தி எந்த விஷயத்திலும் தலையிடல, பார்க்கல. இப்போ சொல்லிடுறேன். ஹஜ் செய்வதற்கு இந்த மாரி 928க்கு படிச்சு, சரியா அல்லாஹ் நான் ஹஜ்ஜுக்கு தயாரா இருக்கிறேன். எனக்கு சொல்லித்தா. நீ விட்டா யாரும் கிடையாது. உனக்காக வாழப்போறேன். உனக்காக நான் இறக்கவும் போறேன். என்ற எண்ணத்தோட முடிவு எடுத்துட்டீங்கன்னா, இன்னும் உங்கள் நிலைமையை பார்த்து அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜை உங்களுக்கு பூர்ணமாக்கி வைப்பான். இப்போ 9:03யும் பார்த்துட்டீங்க. 9:28யும் பார்த்துட்டீங்க. படிங்கம்மா அடுத்து என்ன? செல்வந்தராக்கி வைப்பான். அப்புறம்? நிச்சயமாக அல்லாஹ் எல்லாம் அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். நிச்சயமா அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாகவும், ஞானம் உடையவனாகவும் இருக்கின்றான்னு தன்னை பற்றி உங்களுக்கு சொல்லுகின்றான். இப்ப நாம் அனைவரும் உட்கார்ந்து கேட்டுருக்கிறோம். புது விஷயம் உங்களுக்கு சொல்லப்படுகின்றது. இப்ப நீங்க மேற்கொண்டு சிந்திச்சு, இந்த ஹஜ் செய்வதற்கு இன்னும் எதெல்லாம் தேவைப்படுகின்றது? நாம் எப்படியெல்லாம் இந்த ஹஜ்ஜை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்த கூட நீங்க குரான் ஓதுங்க. ஹஜ் செய்ய வாழ் கிடையாது. கடமை இது. கடமை. ஹஜ் செய்ய கடமை. அப்ப இதெல்லாம் என்ன 196ல இருந்து 202 வரையும் 3 வரையும் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் எப்ப செய்றது? அது எப்ப செய்றது? பின்னர் தான் செய்யணும். இதான் ஹஜ் முடிஞ்சிருச்சு இப்போ. ஹஜ் முடிந்து விட்டது. இனி செய்யக்கூடிய காரியம் மத்த எல்லாம் 196ல இருந்து 203 வரை நீங்க செய்யக்கூடிய காரியங்கள். முதல்ல ஹஜ்ஜ நிறைவேற்றுமாறு. மத்த செய்யணும். இப்ப 22ல வருது ஹஜ் என்னென்ன செய்யணும், ஏது செய்யணும் எல்லா விஷயம் போட்டிருக்கு. செஞ்சுக்கிறங்க. எல்லாம் செஞ்சுக்கிறங்க. அது நிறைய விஷயம் உள்ள இருக்குது. அது விஷயம் என்னன்னு புரிய ஆரம்பிச்சு. என்னைக்கு ஹஜ் செஞ்சுட்டீங்களோ, அப்போ உங்க எல்லாம் தெரிஞ்சிரும். நீங்க குடுக்கும் ஆடோ, மாடோ சேர வேண்டிய இடம் பைத்துல் அதீக். பைத்துல் அதீக். அதீக் என்ற வீட்டை அடையக்கூடியது ஆகும். நீங்கள் பலி கொடுக்கும் ஆடு, மாடு ஹதீக்களை சேர வேண்டிய இடம் பைத்துல் அதீக். என்ன பைத்துல் அதீக்ன்னா என்ன? யாருக்கு தெரியும்? இப்ப ஹஜ் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. யாராவது இதுல சொல்லப்பட்ட எந்த விஷயமாவது, எந்த ஆயத்துக்காவது, ஒண்ணுக்காவது அர்த்தம் தெரியும்? ஒண்ணும் தெரியாது. எதற்கும் தெரியாத விஷயத்த, சொல்லப்படாத விஷயத்த, குரான்ல எங்கும் பார்க்க முடியாத விஷயத்த, இவனுங்க இந்த கூட்டம் ஹஜ் பண்ணிட்டுருக்கு. பார்த்துக்கிருங்க. உண்மைய பார்த்துக்கிருங்க. உண்மை எது? குரான். இந்த குரான்ல சொல்லப்பட்டபடி நடக்கிறாங்களா? இல்ல குரானுக்கு டெட் அகைன்ஸ்ட். 100% அகைன்ஸ்ட்டா இவங்க இது தனி ஜாதியா போயிருச்சு, தனி மதமா போயிருச்சு. நம்ம ஒண்ணும் சொல்லக்கூடாது. அவங்க மதம் அது. நம்ம இதுல மதம் கிடையாது. இஸ்லாமிய மதம் கிடையாது. ரிலிஜன் கிடையாது. சமயம் கிடையாது. ஜாதி கிடையாது. எதுவுமே கிடையாது. இது ஒரு அருமையான இறைவனுடைய வழி இது. இறைவன் ஒருத்தன் இருந்தான்டா, அவனுடைய வழி இது. நாம் பின்பற்றுறது. ஆக இவர்கள் அப்பாற்பட்டு மிக தூரமான நிலையில், தூய்மையான நிலையில் நாம் இப்பொழுது இருக்கின்றோம். இந்த குர்ஆன் எடுத்தவர்கள் மிக்க தூய்மையான நிலை இருக்கின்றார்கள். இவர்கள் மட்டும்தான் இறைவனை புரிந்து கொண்டவர்கள், அறிந்து கொண்டவர்கள், உணர்ந்து கொண்டவர்கள், விளங்கிக் கொண்டவர்கள் இவர்கள் மட்டும்தான். மத்த யாரும் கிடையாது. இன்னும் இவனை அறிவதற்கு இன்னும் நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கின்றது. நாம் செய்ய வேண்டியிருக்கின்றது.
அதுக்கு தான் டெய்லி ஓதிட்டு இருக்கிறோம். அந்த குரான் பயம் டெய்லி நம்ம குரான் கலந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம். சண்டே பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய விஷயங்கள்ட்ட கத்துக்கொள்ள நிறைய விஷயம் இருக்கு. தம்பி என்னமோ சத்தம் கேட்குது. அத ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. 9:3 பற்றி இப்ப புதிய விஷயம் உங்களுக்கு சொன்னேன். இப்படியாக யார் ஹஜ் செய்றாங்களோ, அவங்க அல்லாஹ் தன்னுடன் இணைத்துக் கொண்டு உலகத்துக்கு அறிவிப்பான். உலகத்துக்கு அறிவிச்சானா, இல்லையா என்பதை எப்பொழுது நீங்க அறிவீர்கள் என்றால், நபியைப் போல உங்களையும் அவன் சேர்த்துக்கொண்டு மக்களுக்கு அறிவிக்கும் பொழுது, நீங்க புரிந்து கொள்வீர்கள். உலகத்துக்கு அறிவித்தாகிவிட்டது என்று நீங்க புரிந்து கொள்வீர்கள். மத்த யாருக்கும் புரியாது. நீங்க யார் என்று நீங்கள் உங்களை புரிந்து கொள்வீர்கள். அதுதான் உலகத்துக்கு அறிவித்தாகிவிட்டது என்ற அர்த்தம். அதுக்காக ஒவ்வொருத்தனுக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஹஜ் சொல்ல முடியாது. ஆனா, உலகத்த அறிவிச்ச பிறகு, மக்கள் எல்லோரும் உங்களை விட்டு ஒதுங்கி விடுவார்கள். நீங்க அவர்களை விட்டு ஒதுங்கி விடுவீர்கள். முடிஞ்சது கதை. நீங்க வேற, இந்த உலகத்துள்ள அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வணங்கக்கூடிய மக்கள் ஒரு கூட்டம். நீங்கள் அல்லாஹும் ஒரு தனி. நீங்க அல்லாஹ் ஒரு தனி. மத்த உலகமெல்லாம் ஒரு குரூப். இப்படியாக ஆகிவிடுவீர்கள். இதுதான் ரசூலுல்லாவுடைய சரித்திரத்தில் இது ஒரு அங்கம். எப்படி அவர் உலகத்தை விட்டு ஒதுங்கிக் கொண்டார். இந்த விஷயத்த பத்தி எல்லோரும் கிட்ட நெருங்கிட்டீங்க. எது? இந்த இவர்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். அந்த விஷயத்தை விட்டும் இப்பதான் மஸ்ஜிதுல் ஹராம் முக்கியமான விதத்தில் உருவெடுக்கின்றது உங்களிடத்தில். மஸ்ஜிதுல் ஹராம் இப்பொழுதுதான் உருவாக்கப்படுகிறது உங்களிடத்தில். யாருக்கு மஸ்ஜிதுல் ஹராமை பத்தி முழுமையாக அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டானோ, அவருக்கு மட்டும்தான் தெரியும். நான் மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கின்றேன் என்று அந்த மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும். மஸ்ஜிதுல் ஹராம் தான் வாழ்க்கை நாள் பூரா உங்களுடைய வாழ்க்கை தலம், வாழும் தலம், அந்த இடம் இருப்பிடம் மஸ்ஜிதுல் ஹராம்ல இருக்கும் தவிர, வேற எந்த இடத்துக்கும் நீ போயிறக்கூடாது. மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து கொண்டுதான் நீங்கள் பைத்துல் ஹராமாகிய கஅபாவில் நிலைத்து நிற்க வேண்டும். எப்போதும் மஸ்ஜிதுல் ஹராமா இருக்குன்னு நீங்க அது புரிஞ்சுங்க முதல்ல. இதுல இருந்து கொண்டுதான் 597 பிரகாரம் பைத்துல் ஹராமாகிய கஅபாவில் நீங்கள் உங்களுடைய மனிதர்களுக்கு நிலையான தலமாக ஆக்கியுள்ளோம் என்று 597 சொல்றோம். பார்த்துக்கிருங்க. பைத்து ஹராம். இது வீடு. வீடாகிய கஅபா. அது மஸ்ஜித் கிடையாது. பைத்துல் ஹராம் ஆகிய கஅபாவை மனிதர்களுக்கு நிலையான தலமாக ஆக்கியுள்ளோம் என்று அல்லாஹ் கூறுகிறார். 597ல எல்லாம் பார்த்துக்கிருங்க. அது மஸ்ஜிதுல் ஹராம். இது மஸ்ஜித். மஸ்ஜித் என்பது மிக்க மேன்மையான இடம். அல்லாஹ்வுடன் இருக்கக்கூடிய ஒரு சந்நிதானம். இது பைத்துல் ஹராம் ஆகிய கஅபா என்பது பைத்துல் ஹராம். இந்த கஅபாவில் தான் மனிதர்களுக்கு அது மூமின்களுக்கு. பைத்துல் ஹராம் என்பது கஅபா என்பது மனிதர்களுக்கு. எல்லாம் பார்த்துருங்க. இப்ப செக் பண்ணிக்கிறங்க. பைத்துல் ஹராம் ஆகிய கஅபாவை மனிதர்களுக்கு, மூமின்களுக்கு, முத்தக்கின்களுக்கு இல்ல போடல அல்லாஹ். மனிதர்களுக்கு, உலக மக்கள் அனைவருக்கும் பைத்துல் ஹராம் கஅபாவை நிலையான தலமாக ஆக்கியுள்ளோம். இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? நாங்க முஸ்லிம்கள். நாங்க மட்டும் தான் அங்க போனோம். கஅபா பார்க்கணும்னு சொல்லிக்கிறீங்க. உங்களுக்கும் கஅபாவும் சம்மந்தம் கிடையாது. இந்த கஅபா என்பது அல்லாஹ் தெளிவாக வைத்துள்ளான். இது மனிதர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட வீடு இது. புனிதமான வீடு. இது புனித மஸ்ஜித். இது புனித வீடு. நல்லா பாருங்கன்னு எழுதிக்கிறங்க. இது மனிதர்களுக்கு. அது மூமின்களுக்கு. மஸ்ஜித் ஹராம் மூமின்களுக்கு. பைத்துல் ஹராம் கஅபா மனிதர்களுக்கு. கஅபா என்ற வார்த்தை 2 தடவை தான் இந்த குர்ஆனில் புறப்பட்டிருக்கிறது. கஅபா என்ற வார்த்தை 2 இடத்தில தான் வருகின்றது இந்த கஅபா. 595லயும் கஅபா என்ற வார்த்தை வருகிறது. 597ல கஅபா என்ற வார்த்தை வருகின்றது.
எப்படி இந்த ஒவ்வொரு விஷயமும் போகுதுன்னு பார்த்துக்கங்க. அதில் 5:95ல நீங்கள் கொடுக்கும் இந்த ஹத்யு பிராணிகள் கஅபாவை அடைய வேண்டும் என்று 5:95ல பார்க்கலாம் நீங்க. கஅபாவை அடைய வேண்டும். நீங்க பிரத்யேகமாக கொடுக்கக்கூடிய அந்த அனிமல், அந்த ஹத்யு, அந்த மிருகங்கள், ஆடு, மாடுகள் கஅபாவை அடைய வேண்டும் என்ற வார்த்தையை நீங்க பார்க்கலாம் 5:95ல. அதுக்கப்புறம் பைத்துல் ஹராமாய கஅபா மனிதர்களுக்கு நிலையான தலமாக ஆக்கியுள்ளோம். அதிலே நிலையா இருக்குன்னு மஸ்ஜிதுல் ஹராமில் நீங்க நிலையா இருக்க வேண்டும். எப்படி 2 இடத்துலயும் எப்படி நிலையா இருப்பீங்க? இப்ப அதான் கேள்வி. எப்படி இருப்பீங்க? சிந்திச்சு பாருங்க. அது ஈஸியான வழிதான். கஷ்டமே கிடையாது. இது 2ம் இருக்கு. இதுலயும் இருக்குன்னா நீங்க அதுலயும் இருக்கலாம். இப்படியாக ஹஜ்ஜு எக்கச்சக்கமான விஷயங்களை கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு ஆயத்துக்கு நீங்கள் உங்களால் பதில் சொல்ல முடியாது. பதிலளிக்க முடியாது. காரணம், இன்னும் நாம் தூய்மையாக அடையவும் இல்லை. இதற்கு தயாராக இல்லை. எது? ஹஜ்ஜு செய்வதற்கு இன்னும் தயாரான நிலை வரவில்லை. நீங்க செய்ய வேண்டிய காரியம், முதல் காரியம் ஹஜ்ஜு தான். ஹஜ்ஜ செய்த பிறகு தான் எல்லாமே உங்களுக்கு புரியும். அது இல்லாம எதுவுமே புரியாது. அப்ப எப்படி குர்ஆன ஓத வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். எந்த வகையில குர்ஆன் ஓதுறது? அது ஓதுறதுக்கு தான் சொல்றேன் உங்களுக்கு. கடவுள் என்ற விஷயத்து வந்தா தான் முடியும். இது இல்லாம கை இல்லாம நீ என்னத்த இப்ப ஓத போறீங்க? தலையும் கிடையாது, வாலும் கிடையாது, காலும் கிடையாம ஓதிட்டு இருக்கிறோம். எல்லாம் விட்டாச்சு. 3யும் விட்டு ஓதிட்டு இருக்கிறோம். எப்படி புரியும்? அப்ப எந்த காலத்துல இறைவன் நம்புறது? இறைவன் ஒருத்தன் இருக்கிறான்னு ஒரு மனிதன் எப்படி மனிதன் பத்தியே பேசுவான். ஒரு மனிதன் இறைவன் உண்டா? இல்லையா? என்பதை எப்படி அறிந்து கொள்வான்? பேசுறீங்களே, எத நீங்க கடவுள்னு அழைக்கிறீங்க? எத அழைக்கிறீங்க? கடவுளுடைய அம்சம் என்ன? கடவுளுடைய விஷயம் என்ன? இது தெரியாம நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இத அறியறதுக்கு நீங்க என்னைக்கு முயற்சி செய்கின்றீர்களோ, அப்பொழுது குர்ஆன் மெதுமெதுவாக புரிய ஆரம்பிக்கும். இத முதல் விஷயமா கடவுள் யாருன்னு கண்டுபிடிச்சிடணும். உண்மையானவன் யாருன்னு கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடித்த அந்த விஷயத்துக்கு இருக்கும் பொழுது, இப்பொழுது குர்ஆனை ஓதிக்கொண்டு வருகின்றீர்கள். மெதுமெதுவாக குர்ஆன் புரிய ஆரம்பிக்கும், தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு அறிவு தெளிவு அடைய ஆரம்பிக்கும். அதுவரைக்கும் கஷ்டம் தான். ஆக நாம செய்ய வேண்டிய அனைவரும் செய்ய வேண்டிய காரியம், இதில் தெளிவடைய வேண்டும். எதில்? இறைவனைப் பற்றி முதலில் தெளிவு அடைய வேண்டும். இது அடையாமல் எதுவுமே செய்ய முடியாது. இறைவனை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா, யாருன்னு முழுமையா சந்தேகமில்லாமல் நீங்கள் ஊர்ஜிதமாக முடிவு செய்துவிட்ட இவன் தான் இறைவன் முடிவு செய்துவிட்டால், குர்ஆன் முழுவதும் தெரிந்து விட்டது என்று அர்த்தம். குர்ஆனில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நீங்க தினந்தோறும் செய்து கொண்டிருக்கலாம் என்று அர்த்தம். இறைவனை தெரிந்து கொண்டு. அவன் தானே குர்ஆன் குடுத்தான். இன்னும் என்ன கவலை என்ன கவலை உங்களுக்கு? எல்லாம் சொல்லி தர போறான். இப்ப அப்படிதான் ரசூல் கத்துக்கிட்டாரு. குர்ஆன் முழுமையா கத்துக்கிட்டாரு. இப்படிதான் இறைவன தெரிஞ்சது தான் அவங்க டைரக்ட்டா இவன பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபிரௌனுடைய மனைவி. எப்படி பேசுனாங்க? அவங்க காலத்துல குர்ஆன் கிடையாது. தூதல் கிடையாது. நபிமார்கள் கிடையாது. ஒண்ணுமே கிடையாத அந்த காலத்தில் ஒரு பெண்மணி தன் இறைவன் அல்லாஹ்வை அறிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டார்கள். கண்டுபிடிச்சுட்டாங்களா? எப்படி கண்டுபிடிச்சாங்க? அது அவங்க வாழ்க்கை ஒரு உதாரணம் வச்சுக்கிருங்க. நீங்களும் முன்னேற வழி பாருங்க. முன்னேறதுக்கு யாரும் சொல்லி தர முடியாது. உங்களுடைய மனசு தான் முக்கியம். உங்களுடைய மனசு தான் தூய்மையான மனசு தான் முக்கியம். இறைவனை கண்டுபிடிக்கிறதற்கு. மற்றபடி இவன் தான் இறைவன், அவன் தான் இறைவன் இப்படி சொல்லவே முடியாது. சொல்லவும் கூடாது. தப்பு சொல்றதும் தப்பு. இறைவனை எங்க கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ இந்த இறைவனுக்கு உருவம் கிடையாதுன்னு சொல்றாங்கப்பா. உருவம் கிடையாதுன்னு ஆண்டவன் சொல்றான்.
உருவம் இல்லை என்பதை நீங்கள் நிரூபிக்கிறீங்க முடியுமா? உருவம் இல்லை என்பதை உங்களால் இப்பொழுது நிரூபிக்க முடியுமா? உங்களுக்கு ஓதிட்டு இருக்கிறீங்க. எந்த எந்த காரணத்தை வைத்துக்கொண்டு உருவம் கிடையாது என்று நீங்க கூறுகிறீர்கள்? சொல்லுங்க பார்ப்போம். எந்த காரணத்தை வைத்துக்கொண்டு, எந்த உதாரணங்களை வைத்துக்கொண்டு, ஆமாம் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு உருவம் கிடையாது, யாரும் பார்க்க முடியாது என்று எப்படி நீங்க சொல்லுவீர்கள்? இதுவரை அது சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாவது இதுவரை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? கண்டுபிடிச்சு இப்ப சொல்லுங்க. சார் நம்ம மனதுக்கு உருவம் கிடையாது. சொல்லுங்க. ஆ. சொல்லுங்க. சார் அதே மாதிரி அதை படைச்ச இறைவனை எப்படி நம்ம உருவத்தை கொண்டு நம்ம பார்க்க முடியும்? நம்மளுடைய மனதுக்கு என்னென்ன உருவம் இல்லாதப்ப அதை படைச்ச இறைவனுக்கு எப்படி உருவத்தை நம்ம கற்பிக்க முடியும்? மனதுக்கு உருவம் கிடையாது. மனதுண்டா எது சொல்றீங்க? மனதுண்டா எது? மனசுல உள்ளம். அ உள்ளம் ஆ. தான். உள்ளம், மனசு. இது எத சொல்றீங்க? மனசு, உள்ளம்னு எத சொல்றீங்க? எத குறிப்பிடுறீங்க? இருதயத்த குறிப்பிடுறீங்களா? வேற எத குறிப்பிடுறீங்களா? மனசுண்டா? இருதயம்ங்கிறதுக்கு உருவம் இருக்கு. ஆமா. அதுக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய எண்ணம். எண்ணங்கள். சரி. இது நம்ம பார்க்க முடியாததானே இருக்கு சார். ஆமா. மனசுன்னு நம்ம சொல்றோம். எல்லாரும் சொல்றோம் மனசுன்னு சொல்றோம். சரி. ஆனா இந்த மனசை யார் பார்த்திருக்கானா? யாருமே பார்த்தது இல்ல. ஆமா, ஆமா. அதுக்கு அதுக்கு உருவம் கிடையாது. இருதயம் சொல்றேன்னு சொன்னா, இருதயம் அதுக்கு ஒரு ஒரு ஷேப் இருக்கு. சரி. ஆ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் சார் இதுவரையும். அத புரிஞ்சதுனால, ஆண்டவனுக்கு உருவம் இல்லை என்பதை எப்படிங்க சொல்லுகின்றீர்கள்? இந்த மாரி கேள்வி கேட்க தான் நம்ம இன்னும் நம்ம எண்ணங்கள் இன்னும் ஷேப் ஆகும். எப்புட்றா அந்த இறைவன் கண்டுபிடிக்கிறது? அடுத்த வழி முன்னேறதுக்காக தான் கேட்கிறேன். மத்தபடி கிராஸ் பண்ண கேட்கல. முன்னேறதுக்கு இந்த மாரி கேள்விகள் ஒவ்வொருத்தரும் இதே மாரி கேள்விகள் போட்டு, இது மூலமா எப்படி இதனால இறைவனுக்கு உருவம் கிடையாதுன்ட்டு சொன்னா, அது எப்படி நம்புவாங்க அத? உன் மனசு சரி இருக்கட்டும்ப்பா. அதான் இறைவனுக்கு உருவம் இல்லை எதப்பா எதுக்கு சொல்ற அப்புறம் கேட்பாங்கல்ல. உங்களுக்கே அந்த கேள்வி வருமே. இன்னொருத்தர் சொல்லத் தேவையில்ல. இதனால இறைவனுக்கு உருவம் கிடையாது. இப்போ அவனுக்கு உருவம் இருந்தால், இந்த வானங்கள் இவ்வளவு பெரிய வானங்கள் படைச்சுக்கிறான்பா. 7 வானங்கள ஆக்குனான்பா அவன். அவனுக்கு உருவம் இருந்துச்சுண்டா, எங்க உட்கார்ந்துகிட்டு அவன் வானத்த அமைச்சிருப்பான், போயிருப்பான். எங்க வச்சு, எங்க நின்டுகிட்டு அவன் இந்த வானத்த அவன் படைச்சிருப்பான்? சொல்லுங்க. மனிதன் ஒரு உருவம் இருந்துச்சுண்டா, எங்கேயோ நிண்டுகிட்டு, இப்ப வீடு கட்டுறேன்டா எங்கேயாவது நின்டுகிட்டு, ஏணி மேல நின்டுகிட்டு வீட கட்டுறான் அவன். வானங்கள படைக்கிறதுக்கு அவன் எங்க நின்று கொண்டு, உட்கார்ந்து கொண்டு வானத்த அவன் படைப்பான்? எங்க படைப்பான் அவன்? சொல்லுங்க. அவன் உருவம் இருந்துச்சுண்டா, எங்கேயாவது நிக்கணும். எங்கேயாவது அஸ்தம் மேல நிக்கணும். ஏணி மேல நிக்கணும். வானத்த உண்டாக்குறதுக்கு. இல்லையே! இப்படியாக நீங்க சிந்திக்கணும் இந்த மாரி சிந்திங்க. உருவம் இருந்துச்சுண்டா, முடிஞ்சு போச்சு கத. ஒவ்வொரு இடம் கிடைச்சு போச்சு. அந்த இடத்துல போய் உட்கார வைக்க வேண்டியது தான் இறைவன். நீங்க உருவம்ன்னு வச்சுட்டீங்கடா, என்ன அர்த்தம் அதுக்கு? ஒரு உருவத்துக்கு ஒரு இருக்கும் இடம் வச்சாச்சு. அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டவங்கலாம் பார்த்துருக்க முடியாம, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது சரியா இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இப்படிதான் நீங்க சிந்திக்கிறதுக்காக சொல்லணும் தவிர, மத்தபடி இல்ல. இந்த மாரி சிந்திக்கணும் நீங்க. அப்போ உருவம் தேவையா முதல்ல? இறைவனுக்கு உருவம் தேவையா? இல்லையா? என்பதை நீங்க சிந்திக்கணும். மறுபடியும் சிந்திக்கணும். இந்த விஷயத்துக்கு வராமல் நாம் குர்ஆனை கற்றுக்கொள்ள முடியாது. இந்த விஷயத்தில் நான் முழுமை அடையாமல், பூர்ணமாக அறிவு பெறாமல் இந்த குர்ஆனை தொட முடியாது. இந்த குர்ஆன் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் நீங்க சொன்னீங்கல்ல, மனசால செய்யக்கூடியது.
மனசால, இருதயத்தால செய்யக்கூடிய இந்த விஷயம் அனைத்தையும். இந்த இருதயம் அனைத்து விஷயங்களையும் உருவம் இல்லாமல் உணர்ந்து செயல்படுத்தக்கூடியது. அந்த செயலுக்கு எந்த விதமான உருவமும் கிடையாது. எந்த விதமான பொருளும் கிடையாது. அனைத்தும் இருதயத்தால் செய்து முடிக்கக்கூடிய காரியம் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்து விஷயங்களும். அவன் எப்படியோ அப்படிதான் அந்த குரானும். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லுகின்றானோ, இந்த குரான் அப்படிப்பட்டதுதான். நீ அது சொல்லப்பட்ட எந்த விஷயம் கண்ணால பார்த்துற முடியாது. இப்ப கஅபான்னு சொன்ன, நீங்க பார்த்துற முடியாது. மஸ்ஜித் ஹராம்ன்னு சொன்ன, நீங்க பார்த்துற முடியாது. சுஜூதுன்னு சொன்ன, அத பார்க்க முடியாது. செயல்லயும் காட்ட முடியாது. ருக்கு என்ன செய்ய போறீங்க? ஜிக்ர் என்ன செய்ய போறீங்க? எல்லா விஷயங்களும் அவனைப் போன்றே மறைந்திருக்கின்றன. உருவம் கிடையாது. அவன் மட்டும் கிடையாது. சொல்லப்பட்ட விஷயங்கள் மனிதர்களுக்கு அவன் கட்டளையிட்ட அனைத்து விஷயங்களும் உருவம் கிடையாது. செயல்படுத்தி காட்டவும் முடியாது. செயல்ல கிடையாது. அனைத்து இருதயத்தால் செய்து முடிக்கக்கூடிய காரியம். இப்பொழுது புரிஞ்சிருப்பீங்களே! இந்த குரான்ல குரான் என்பது இந்த புத்தகத்தின் பேர் நெனச்சிராதீங்க. குரான் ஒரு தனி விஷயம். அந்த குரானுக்கு ஒவ்வொரு விஷயம் அடங்கி இருக்கின்றன. குரான் என்பது தனி விஷயம். இந்த குரான் முற்றிலும் உண்மையை கொண்டுள்ளது. இந்த குரான் முற்றிலும் ஞானத்தை கொண்டுள்ளது. இந்த குரான் முற்றிலும் ஜிக்ரை கொண்டுள்ளது. 3 என்னன்னு தெரியாது. அல்லாஹ் சொல்றான். முற்றிலும் ஞானம் நிறைந்த குரான். முற்றிலும் ஜிக்ரா இருந்த குரான்ட்டு ஆண்டவன் சொல்றான். முற்றிலும் உண்மையை கொண்டே நம்ம இறைக்கிறோம் சொல்றான். எத நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இதுவரை? இந்த வார்த்தைகள்ல 3 வார்த்தைகள்ல எத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? எந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்ப இது எதுவுமே புரியாம நாம் ஓதிக் கொண்டிருக்கின்றோம். என்ன காரணத்திற்காக ஓதிக் கொண்டிருக்கின்றோம்? எந்த விஷயத்தை செயல்படுத்துவதற்காக நாம் ஓதிக் கொண்டிருக்கின்றோம்? என்று நீங்கள் அவரவர் தங்களுக்குள்ளேயே இந்த கேள்வி கேட்டு கேட்டு தான் நீங்கள் ஓத வேண்டும். இதான் நான் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. இப்படி ஓதுகின்ற முறை எப்படி ஓதணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மாரி ஓதுனா தான் உங்களுக்கு விஷயம் இறங்கிக் கொண்டே இருக்கும். அது விஷயம் இறங்க, இறங்க, இறங்க தான் மேற்கொண்டு அறிவு வளர்ந்து கொண்டே வரும். மேற்கொண்டு, மேற்கொண்டு, மேற்கொண்டு நீங்க இறைவனை நெருங்கக்கூடிய வழி பிறக்கும். இப்போதான் மஸ்ஜித் ஹராமுக்கு நெருங்கணும்ப்பா நீங்க. அதுதான் இப்ப இவ்வளவு பேசின பேச்செல்லாம் மஸ்ஜித் ஹராம நீங்க இறங்குறதுக்கா. மஸ்ஜித் ஹராம்ல என்னன்னு எவன் அடைஞ்சானோ அவனுக்கு மட்டும் தான் தெரியும். மஸ்ஜித் ஹராம் என்றால் என்னன்னு அவனுக்கு மட்டும் தான் தெரியும். யாருக்கும் தெரியாது. அடைஞ்சவனுக்கு தான் தெரியும். புரிஞ்சவனுக்கு தெரியும். யாரில் அதில் நுழைகின்றானோ, அவனுக்கு மட்டும் தான் தெரியும் இஸ்லாம் என்றால் என்ன? அது அல்லாஹ் நுழைய வைப்பான். நுழைஞ்சவனுக்கு தெரியும், ஓஹோ! இதுதான் இஸ்லாம் என்பதுதான் தெரியும். அந்த தெரிஞ்ச விஷயத்தை மனிதர்களுக்கு எடுத்து காட்டாம சொல்ல முடியாது. இப்பேற்பட்ட புத்தகம் தான்ப்பா இந்த குரான். இந்த குரான் என்பது தனி விஷயம். இது நீ அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா இந்த குரான நீங்க கொண்டு வந்துரலாம். காரணம், ஞானம் நிறைந்த இறைவனால் ஞானம் நிறைந்த இந்த புத்தகம் மனிதர்களுக்காக அருளப்பட்டிருக்கின்றது. அல்லாவும் இந்த குரானும் ஒண்ணுதான். இத நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்லாவை அறிந்து கொண்டீர்கள், புரிந்து கொண்டீர்கள். ஏன்னா தன்னை பற்றி அதாவது வேற எதுவும் கிடையாது. தன்னை பற்றி குரான் சொல்லியிருக்கிறான். ஆகவே அல்லாவும் குரான் ஒண்ணுதான். சொல்லப்பட்ட விஷயம் அனைத்தையும் செய்யணும். செய்து எப்படி செய்வீங்க? அதனால எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹும், குரானும் ஒன்றுதான். அவன் குடுத்த குரான் இருக்குதே 2ம் ஒண்ணுதான். அத நீங்க செயல்படுத்திட்டாலே போதும். அல்லாஹ்வை அறிந்து கொண்டவன் மட்டும் தான் அந்த விஷயத்தை செயல்படுத்த முடியுமே தவிர மற்றவர்களால் முடியாது. இப்படியாக நாம் செய்ய வேண்டிய காரியம், இப்ப ஹஜ்ஜ பத்தி உங்களுக்கு சொன்னேன். புதிதா விஷயம் சொன்னேன்.
எத்தனையோ படிச்சிருக்கிறீங்க. ஆனா, அது மேலோட்டம் படிச்சதுனால, யாரு இந்த விஷயத்த மக்களுக்கு அறிவிக்கின்றான் என்ற விஷயத்த இதுவரையும் புரிஞ்சுக்கவே இல்ல. இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுதான்ப்பா ஹஜ்ஜு. ஒவ்வொருத்தரையும் தன்னுடன் சேர்த்துக்கொண்டு, நானும், இவரும் உங்களை விட்டு விலகிக் கொண்டோம் என்று அல்லாஹ் என்னைக்கு முஷ்ரிக்க சொல்றானோ, அன்னைக்கு உங்களுடைய ஹஜ்ஜுல் அக்பர். அந்த மனிதனின் ஹஜ்ஜுல் அக்பர் அன்று ஆகின்றது. ஹஜ்ஜில் மிகப்பெரிய நாள். அவன் வாழ்க்கையில ஹஜ்ஜு செய்றது பெரிய நாள்ப்பா. வாழ்க்கையிலேயே பெரிய நாள் வந்து ஹஜ்ஜு செய்றது. ஹஜ்ஜுடைய பெரிய நாள் அவனுக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி நீங்கள் வந்து இது ஷஹ்ருல் இது ரமலான் ஷஹ்ரு ரமலான் அடையணும். இதே மாரி தான் நீங்க அடையணும். ஷஹ்ரு ரமலான. ரமலான் மாதத்த நீங்க அடையணும். அந்த ரமலான் மாதம் என்னன்னு கேட்டா 3 விஷயங்கள் இருக்குது. அது தெளிவான சான்றுகள், குர்ஆன், வழிகாட்டி. இந்த 3யும் எவன் அடைந்தானோ, அவன் ரமலான் மாதத்தை அடைந்து விட்டான் என்று நிறைய சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இது ரமலான் மாதத்தை அடையக்கூடிய வழி இது. இப்படியா ஒவ்வொரு விஷயத்தையும் நீ அடையணும். அடைஞ்சா தான் அந்த பொருள் என்னவென்று புரியும். அந்த விஷயம் என்னவென்று புரியும். அதேபோல நீங்க தூய்மையானா தான் உங்களுக்கு இந்த குரான் புரியும்ன்னு சொல்லிட்டான். அப்ப தூய்மையா அல்லாஹ் தான் உங்களுக்கு தூய்மையாக்கும். அல்லாஹ் தான் உங்களுக்கு தக்வாவை தரணும். அல்லாஹ் தான் உங்கள் ஈமானை இருதயத்தில பார்த்தீங்க எல்லா விஷயமும் அவன் தான் உங்களுக்கு ஏற்படுத்தும். இவ்வளவு விஷயம் குரான்ல இருக்குது. இப்போ எந்த விஷயத்துல நீங்க ஒழுங்காக புரிந்து கொண்டீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு விஷயம் இருக்குது. எந்த விஷயத்த நீங்க ஓரளவு ஒழுங்கா தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுல தெளிவு அடைஞ்சிருக்கிறீங்கன்னு சொன்னா போதும். எந்த விஷயம் ஒழுங்கா புரிஞ்சு அந்த விஷயத்த நீங்க மேற்கோள் காட்டி சொன்னால், இறைவன் கிருபையால் மேற்கொண்டு முன்னேறுவதற்கிற வழியை அல்லாஹ் கிருபை கொண்டு அல்லாஹ் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்லித்தர தயாரா இருக்கின்றேன். மற்றபடி என்ன சொல்ல மாட்டேங்கிறாரு, சொல்ல மாட்டேறான்ட்டு புகார் சொல்றாதீங்க. நீங்க எந்த அளவு நீங்க முன்னேறி இந்த அளவு வந்திருக்கிறேன். என் மனசு ஏதோ சரியா பட்டுருக்குது. மேற்கொண்டு எப்படி எப்படிலாம் செய்யணும்னு கேட்டா, எனக்கு ஆண்டவன் அறிவிச்சத உங்களுக்கு நான் சொல்லி தர்றேன். அதுக்காக நீங்க எல்லாம் எனக்கு தெரியும் நான் சொல்லி தரேன் சொல்ல வரல. எனக்கு என்ன அறிவிச்சானோ, அத உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அத வச்சு நீங்கள் நான் 2 பேரும் முன்னேறுவோம் அவ்வளவுதான். அதனால தெரிஞ்சவன், புரிஞ்சவன் பேச்சே கிடையாது. எப்பொழுதும் விஷயம் வந்து கொண்டே இருக்கும். மரணம் வர்ற வரை வந்துகிட்டே இருக்கு. செஞ்சுகிட்டே இருக்கு. இப்ப 3 பேரு செல்வராஜ் சொல்லியிருந்தீங்க. ராபியா சொல்லியிருந்தாங்க. ஷாயிதா சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே ஓரளவு விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாரும். புரிய ஆரம்பிச்சுங்கல்ல. முஷ்ரிக்குன்னா என்ன? அசுத்தமானவர்கள்னா என்ன? என்ன காரணத்திற்காக 9-3 இவங்க ராபியா சொன்னாங்க. என்ன காரணத்துக்காக 28, 27 இதெல்லாம் ஷாயிதா சொன்னாங்க. நம்ம நம்ம செல்வராஜ் என்ன சொன்னாங்க? எல்லாமே நல்ல ஓரளவு முன்னேற்றம். நீங்க பேசின பேச்சு பதில்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. அழகான முன்னேற்றம் இருக்குது. அல்லாஹ் கிருபையால மேற்கொண்டு அவங்களுக்கு வரணும். எல்லாத்துக்கும் இந்த மாரி பாக்கியத்த அடைஞ்சுக்கிறங்க. இப்போ வேற என்ன விஷயம் இருக்கு? இப்ப சொன்ன வரையும் இவ்வளவுதான். 9:28க்கு 9:3க்கு இன்னைக்கு புதிய விஷயம் சொன்னேன். அதனால வந்துச்சு 9:3 நான் சொல்லியிருக்க மாட்டேன்னா. இந்த விஷயம் சொல்றதுக்காக தேவைப்படுது. இப்போ புது விஷயம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. எப்படி ஹஜ்ஜி நிறைவேறுது? எந்த மாரி எந்த மாரி பாக்கியம்லாம் செய்ய வேண்டிய ஹஜ்ஜி. இந்த இப்ப ஹஜ்ஜையும் பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி ஹஜ்ஜையும் பார்த்துக்கிருங்க. அப்படியே நீங்க நிலைச்சு நிப்பீங்க. என்னடா செய்றது இப்ப நம்ம? இந்த மாரி தெளிவா போட்டிருக்கிறான். இது ஏன் எனக்கு கண்ல படாம போச்சு? என் உலகத்து கண்ணு எவனும் படலையா அது? எவனும் கண்ல படலையா? போய் அந்த கோயில சுத்தி சுத்தி வந்துருக்காங்களே! இது என்னப்பா சம்மந்தம் இல்லாம இருக்கு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்குது. குரான் 9:3 மூலமாக. மேற்கொண்டு சிந்திங்கம்மா. தம்பி செல்வராஜ் நீங்க சிந்திங்க. மத்த எல்லா மக்களும் சிந்திங்க. இப்ப அடுத்து படிங்கப்பா. ம். 4வது சூரா அன்-நிசாஉ 114வது ஆயத்து. ம். தர்மத்தையும் நன்மையானவற்றையும் மனிதர்களிடையே சமம் செய்து வைப்பதையும் தவிர
அவர்களின் ரகசிய பேச்சில் பெரும்பாலானவற்றில் எந்த விதமான நலமும் இல்லை. ம். இந்த ஆகவே படிங்க படிங்க. ஆகவே எவர் அல்லாவின் திருப்பொருத்தத்தை நாடி இதை செய்கின்றாரோ அவருக்கு நாம் மகத்தான நற்கூலியை வழங்குவோம். புரிஞ்சுட்டீங்களா? அல்லாஹ்வை அறிவதற்கு, புரிவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு மகத்தான கூலியை தர்றேன்னு சொல்றானே, இந்த 3 விஷயம் செஞ்சா போதும்பா. என்ன போட்டிருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 3 விஷயம் என்ன போட்டிருக்குதுமா? படிங்க. தர்மத்தையும் தர்மம். இப்போ யாரும் குர்ஆன் ஓதல. உங்க தர்ம குணம், இரக்க குணம் இருக்குது. தர்மத்த முதல்ல விரிவுபடுத்துங்க. இப்ப என்ன சம்பாதிக்கிறீங்களோ, அந்த சம்பாத்தியத்திலிருந்து தர்ம காரியத்த ஒழுங்கா நிறைவேற்றுங்க. அந்த தர்ம காரியம் எப்படி குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் உணவு தான் முக்கியம். உணவு தான் முக்கியம். தர்ம காரியத்தில் பசித்திருக்கும் ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். அது மட்டும் விட்டு போயிறக்கூடாது. அவன் சொன்ன மாரி 4 வார்த்தை நல்ல வார்த்தைகள அவனுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். இப்படி செய்யறது தான் தர்மம். அத விட்டுட்டு மத்ததுல இருந்து காச பிடிச்சுக்க, அத காசு இது வச்சுக்க, அதுக்கு செலவா, இதுக்கு அந்த பேச்சே கிடையாது. நீ சாப்பாட குடு. உடல்ல சக்தி வரும். என்ன மாதிரி அவனுக்கு மூளை வேலை செய்யும். அறிவு வேலை செய்யும். என்ன மாரி நம்ம வேலை செஞ்சு பழிச்சுக்கலாம் எண்ணம் வரும். இந்த மாரி எண்ணத்தோட இந்த குர்ஆன் சம்பந்த விஷயம், அல்லாஹ் பற்றிய விஷயம், உண்மை விஷயம் அவனுக்கு சொல்லணும். இந்த மாரி முதலில் நீங்க தர்மத்தை செய்ய பழகிக்கொண்டு அதில் வேகமாக இறங்க வேண்டும். துணிமணி இல்லாதவர்களுக்கு நீங்க துணி வாங்குறது நல்லது. சொந்த பந்தங்களுக்கு ஏழையாக இருக்கும் சொந்த பந்தம், அனாதையா இருக்கும் சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்வது கடமை. இந்த தர்ம காரியத்த முறை செய்யுங்க. அடுத்தது அப்புறம் நன்மையானவற்றையும் நன்மையான காரியங்கள். நல்லா நன்மையா குர்ஆன் பாருங்க. என்ன நன்மையான காரியம் உங்களுக்கு விளங்கிக் கொண்டதோ, புரிந்து கொண்டதோ, அது வேகமா செய்யுங்க. நன்மை தானே, தப்பு இல்லையே. எது நன்மையாக தர்மம் செய்றது நன்மையான காரியங்கள் தான். மறுபடியும் அல்லாஹ் சொல்றான், தர்மத்தை நன்மையான காரியம். அப்ப என்னப்பா தர்மம் நன்மையான காரியம் தானே. அதுவே எல்லாம் அழிஞ்சு போச்சு. திருப்பி தர்மம் நன்மையான காரியம் வருதுன்னு என்னது? அப்ப சிந்திக்கணும். சிந்திச்சு நன்மை என்னென்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எது நன்மையான காரியங்கள் உங்களுக்கு அறிவிக்கணும். அல்லது நீ கண்டுபிடிக்கிறது தான் அந்த கண்ணால பார்க்குறீங்க. 1000 பேர் பார்க்குறீங்க. இதுல யாருக்கு என்ன உதவி செஞ்சா இது நன்மையான காரியங்கள்? எப்படிப்பட்ட காரியங்கள் நன்மையான காரியம்? சிந்திச்சு செயல்பட்டு உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கும் அந்த ரஹமத்தை அல்லது பண உதவியை நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. அடுத்தது நன்மை. அடுத்து 3வது. மனிதர்களிடையே சமாதானம் செய்து ஆ மனிதர்களிடையே எப்போதுமே சண்டை சச்சரவு வேண்டாம். அடிதடி வேண்டாம். குவாரல் இது வேண்டாம். எப்பொழுதும் நன்மையாக, உண்மையாக இருக்கணுமோ, சந்தேகம் வேண்டாம், சண்டை வேண்டாம், சண்டை சச்சரவு வேண்டாம். சமாதானம் எங்க பார்த்தாலும் சமாதானம் இருக்கணும். இந்த விஷயத்திலேயே நீங்க குறியா இருங்க. இந்த விஷயத்திலேயே நீங்க குறியாக இருங்க. சமாதானம் தான் முக்கியம். இந்த 3 விஷயம் செய்றதுக்கு நீங்க குரான ஓதி எல்லா விஷயம் தெரிஞ்ச பிறகு பண்ண போறீங்களா? ஓதிட்டு இருக்கும்போதே இந்த விஷயங்கள்லாம் வருது. இத செய்வோம், செய்வோம், செய்வோம் செய்ய போறீங்களா? இத செஞ்சாலே போதும்பா. அல்லாஹ் அறிஞ்சிடலாம்ப்பா. உங்க சுலபமான வழி அல்லாவே சொல்லி தர்றான்பா உங்களுக்கு. நேயர்களே, மக்களே நன்றா கேட்டுக்கிருங்க. உங்க அல்லாவை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த 3 விஷயத்தை ஒவ்வொருத்தரும் இறங்கிருங்க. இந்த 3 விஷயங்கள் நிலையா நில்லுங்கள். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. இதுதான் என்னுடைய செயல் என்று முழுமையாக இறங்கிவிடுங்கள். நீங்கள் உங்களை படைத்த இறைவன் யார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். என்ன சொல்றீங்க இப்போ? ஒரு ஈஸியான வழி அல்லாஹ் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டான். இது எழுதிக்கங்க. இந்த 3 செயல்படுத்துங்க. இந்த 3யும் செயல்படுத்த சிந்திச்சு, உணர்ந்து, யோசித்து செய்யணும். சும்மா இதுக்கு உதவி செய்வோம், அதுக்கு உதவி செய்வோம், வர்ற கொண்டாந்து குடுப்பாங்க. அது செய்யாதீங்க. யோசிச்சு செய்யுங்க. யாருக்கு குடுக்கணும்? இது யாருக்கு முதல் ஏழைகளுக்கும், அனாதைகளுக்கும், உறவினரான ஏழைகளுக்கும், இந்த மாரி கடன் பெற்றிருக்கும் மக்களுக்கும், கஷ்டத்தில் ஈடுற மக்களுக்கும் நீங்க குடுக்க வேண்டிய தர்ம காரியம். அடுத்தது நன்மையான காரியங்கள். நன்மையான காரியங்கள் யார் நல்லது செய்றாங்களோ, அவங்க கஷ்டத்துல இருந்தா அவங்களுக்கு உதவி செய்யறது. இது நன்மையா ஒரே உதாரணம் சொல்றேன்.
நன்மையான காரியம் ஒரு செய்றார்ன்னு வச்சுக்கோங்க. அவர் கஷ்டத்த இருக்கிறார். இருந்தா நன்மையாக செஞ்சுட்டு இருக்காரு. முடிஞ்சத செஞ்சுட்டு இருக்காரு. அவர் என்ன செய்றாருன்னு கேட்டா, தன் கையில் பணம் கிடையாது. உழைப்பால் சில நன்மைகள செய்றார். உழைப் அதுக்காக உடலா உதவி செஞ்சு காட்டுறவங்களுக்கு. எனக்கு உங்க உதவி செய்ய கையில பணம் கிடையாது. ஏன்னா, என் பாடி ஹெல்ப், கை ஹெல்ப்ல பண்றேன். அப்படி உழைப்பா உதவி செய்யும் அந்த மனிதர்ப்பா இவருக்கு குடுத்தே ஆகணும். இந்த மாரி மக்களுக்கு குடுத்தே ஆகணும். இந்த மாரி மனிதர்களுக்கு உழைக்க குடுத்தாகணும். யாரும் எதிர்பார்க்காம, கேட்காம செய்றாரோ, வேலை செய்றாரோ, இவருக்கு நான் குடுத்தா இது நன்மையான காரியங்கள் கேட்டகரியில வந்து சேருது. முதல்ல சொன்னதெல்லாம் தர்ம கேட்டகரி. இப்படியாக நீங்க சிந்திக்க வேண்டும். இந்த மாரி சிந்திச்சு உங்களுடைய பணம் செலவு பண்ணுங்க. எந்த காலத்திலயும் குடும்பத்த முதல்ல கவனிங்க. சண்டை சச்சரவு வேண்டாம். ஆனா மனிதன் சண்டை சச்சரவு இருப்பான். அப்ப இருக்கும்பொழுது என்ன செய்ய வேணும்னு குரான்ல போட்டிருக்குது. ஹிஜ்ரத் செய்யுங்க, வீட்டு வெளியே இருங்க, தனியா போயிருங்க எல்லாம் போட்டிருக்கு. அப்புறம் பார்த்துக்குருவோம். நீங்க பார்த்துக்கங்க. நீங்க செய்ய வேண்டிய சமாதானம். எந்த காலத்திலும் எந்த சண்டை வந்தாலும் போதும் நிறுத்திப்பா, இத மறந்துருங்கப்பா, சந்தோஷம் இருங்கப்பான்னு நீங்க என்ன நன்மையான காரியங்கள்ல இது ஒரு காரியம் சமாதானம் செய்றது. இந்த மாரி சமாதானம் செய்வதிலும், தர்மம் செய்வதிலும், நன்மையான காரியம் செய்வதில், இந்த 3யும் நீங்க ஒழுங்கா ஆணும், பெண்ணும் செய்யுங்க. உங்க இறைவனை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சும்மா அது தெய்வம், இது தெய்வம், கடவுள், கடவுளுக்காக வேண்டாம். உண்மை உணர்வதற்கு அல்லாஹ்வே இந்த வழிய சொல்லிக் குடுத்து விட்டான். இதை தவிர எந்த ரகசியம் நாங்க பேசலப்பா. இந்த 3 தவிர வேற எந்த ரகசியமான பேச்சு இல்லப்பா எங்கள்ட்ட. நல்லதுதான் நாங்க செய்றோம் என்று அல்லாஹ் சரி படிங்கம்மா அத. தர்மத்தையும் நன்மையானவற்றையும் மனிதர்களிடையே சமாதானம் செய்து வைப்பதையும் தவிர அவர்களின் ரகசிய பேச்சில் பெரும்பாலானவற்றில் எந்தவிதமான நலமும் இல்லை. ம். புரிஞ்சிருச்சா? ஆகவே எவர் அல்லாவின் திருப்பொருத்தத்தை நாடி இதை செய்கின்றாரோ அவருக்கு நாம் மகத்தான நற்கூலியை வழங்குவோம். அல்லாஹ் இப்ப ஒரு வார்த்தை மட்டும் கவனிச்சுக்கங்க எல்லாரும். அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி. உன்னுடைய பொருத்தம் தான் வேணும் யா அல்லாஹ். போதும். வா ஹஜ். என்னைக்கு என் பொருத்தம் வேண்டும் என்று இந்த உலகத்தில் அடியெடுத்து வைத்து இது செயல்படுகின்றாயோ, இந்த பொருத்தத்த தான் நான் எதிர்பார்த்திருக்கிறேன். இந்த பொருத்தத்த தான் நீ விரும்புற. இப்பொழுது வா, நீ என்னோடு சேர்ந்து கொள். இந்த கூட்டத்தை விட்டு நானும் நீனும் ஒதுங்கிக் கொண்டோம் என்று இப்பொழுது ஹஜ் அந்த மனிதனுக்கு நிறைவேறுகிறது. புரியுதா? சொல்றது புரியுதா? புரியலையா? சரிங்க. நல்லா புரிஞ்சுக்கங்கம்மா. நான் சொல்றத நம்பிராதீங்க. அதான் நான் கேட்டுக்கொண்டது. நான் சொல்றத ஒரு கால் நம்பவே நம்பாதீங்க. நான் சொல்றது சரியா, தவறா மட்டும் பாருங்க. சரின்டா, அதையும் நம்பாதீங்க. மேற்கொண்டு நம்ம புதுசா கண்டுபிடிப்போம் என்ற எண்ணத்தோட போதுங்க. நான் சொல்றது தவறா இருந்தா முற்றிலும் என்னையும் மறந்துருங்க, என் பேச்சையும் மறந்துருங்க. அவ்வளவு முடிஞ்சு போச்சு. ஆக நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டதாலும் சரி, என்னையும் மறந்துருங்க. அல்லாஹ்வ நினைச்சுட்டு இருங்க. அல்லாஹ் வழிய காட்டுவான், காட்டுவான், காட்டுவான்னு நினைச்சுட்டு இருங்க. இப்போ அவன் திருப்பொருத்தத்தை நாடி இந்த 3 காரியங்களும் செய்யுங்கப்பா. எல்லாரும் சொல்ற மாரி ஈஸியான வழிப்பா அல்லாஹ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அவன் திருப்பொருத்தத்தை நாடி 3 செய்யுங்க. நிச்சயம் திருப்பம் உண்டாயிரும். இப்ப பொருத்தம் ஆன பிறகு அவன் உங்கள சேர்த்துக்கிறான். நானும் இந்த மனிதரும் முஷ்ரிக்கீர் விலகிக் கொண்டோம் என்று உலகத்துக்கே அறிவிக்கிறான். போதும் சொர்க்கம் நிச்சயமாகிவிட்டது. சொர்க்கம் நிச்சயமாகிவிட்டது. எந்த சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு இன்று சொன்ன விஷயம் புது விஷயம். இன்னும் ஹஜ் என்ற வார்த்தைக்கு நான் அர்த்தம் சொல்லல. நீங்க கண்டுபிடிக்கணும். ஹஜ், ஹஜ் 2 வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று நான் சொல்லவே இல்ல. அந்த 9-3ல தான் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அதான் சொல்லிட்டு 2 வருஷம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். யாரும் கண்டுக்கல. என்னைக்கு இது கண்டுக்காம இருந்தீங்களோ இன்னைக்கு, அதே போல அதையும் கண்டுக்காம போயிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சா, ஆண்களும், பெண்களும் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதான்ப்பா ஹஜ்ஜு வார்த்தைக்கு அர்த்தம் இதான் கண்டுபிடிச்சிடலாம். அத நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. அதான் என் மனசு வருத்தமா இருக்கு. ஏன் இந்த விஷயத்த இவங்க இந்த மாரி இருக்கிறாங்கன்னு என் மனசு ஓடிட்டு இருக்குது. இனி இன்னைக்கே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். திருப்பி, திருப்பி, திருப்பி அந்த 9 போதுங்க.
9, 1, 2, 3 3 ஓதுங்க. கண்டுபிடிச்சிடலாம். அல்லாஹ் கிருபையால கண்டுபிடிச்சிடலாம். அல்லாஹ் அவங்க சொல்லித் தருவான். அந்த ஆசை வரும். பிஇஸ்னில்லாஹ் அடுத்த பயானில் மேற்கொண்டு விஷயம் சந்திப்போம். நீங்க இப்ப சொன்ன விஷயத்த ஒவ்வொருத்தரும் புது புது விஷயங்கள எடுத்து வச்சுக்கணும் கேளுங்க. இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குன்ட்டு போட்டு என்னைய போட்டு நீங்க அலக்களிக்கணும். அப்ப என் அறிவு முன்னேறும். அதுக்காக எதிர்பார்த்துக்கிறேன். இப்ப நான் சொன்ன விஷயத்துல எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு கேள்வி உண்டாகும். இந்த மாரி இருக்குதே, இந்த மாரி இருக்கு. இதுக்கு என்ன அதுக்கு என்ன கேள்வி கேட்க வருவீங்க. கேளுங்க. என்னால சொல்லிக் கொடுத்து சொல்லி தரேன் சொல்லி தர்றேன். அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் குடு. இந்த மாரி முன்னேற்றத்துக்கு வழிய பாருங்க. எல்லாரும் ஆணும், பெண்ணும் பாருங்க. பிஇஸ்னில்லாஹ் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மேற்கொண்டு இத பத்தி சிந்திப்போம். அல்ஹம்துலில்லாஹ் இத வைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்பனல்லாஹ்.